வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அன்பர்களே, நோயில்லாமல் வாழ்வதுதான் அனைவருடைய விருப்பமும். யாரும் நோயை விரும்புவதில்லை. ஆனால் அப்படி வாழ முடிகிறதா என்று கேட்டால் அது மிக ஒரு பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. இந்த உலகில் எவ்வளவோ உயிரினங்கள் இருக்கின்றன. அவ்வளவு உயிரினங்களுக்கும் இல்லாத நோய்கள் மனிதனுக்கு மட்டும் இருந்து கொண்டிருக்கிறது. நமது முன்னோர்கள் சித்தர்கள் 4428 நோய்கள் மனித உடலில் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று எழுதி வைத்துள்ளார்கள். எவ்வளவோ மருத்துவ முறைகள் இருக்கின்றன. அவைகளை எல்லாம் நாம் பயன்படுத்தி வருகிறோம். ஆனால் நமது வேதாத்திரியத்தின் சிறப்புகளை காண்போம். ஒரு நோயற்ற, நோய்கள் குறைந்த உடல், ஒரு அமைதியான மனதுடன் வாழ்வதற்கு வேதாத்திரியம் எவ்வாறு நம் உடலில் மனதில் செயல்படுகிறது என்பதை பார்ப்போம். நம் அனைவருக்கும் தெரிந்தது வலி நோய் ஏற்பட காரணங்கள் என்ன என்று. அதில் முதலில் வருவது கருவமைப்பு. மகரிஷி அவர்கள் எல்லா விதமான கருத்துகளிலும் முதல் கருத்தாக வைப்பது இந்த கருவமைப்பு. தாயின் கருவில் உருவாகும் பொழுதே உடல், மன குணங்கள் வடிவமைக்கப்படுகின்றன. பிறகு அந்த குழந்தை வாழும் பொழுது அந்த கருவமைப்பு பதிவுகளுக்கு ஏற்ப அதனுடைய வாழ்க்கை முழுவதுமாக அமைகிறது. எந்த மருத்துவமும் இந்த கருவமைப்பை மாற்றி அமைத்து அந்த குழந்தை சிறப்பாக வாழ்வதற்கு வழிவகை செய்ய முடியவில்லை இதுவரையிலும். விஞ்ஞானத்தில் மனிதன் எவ்வளவோ முன்னேறினாலும் அந்த கருவமைப்பை மாற்றி அமைத்து அந்த மனிதனை ஒரு சிறப்பான மனிதனாக, நோய்கள் குறைந்த மனிதனாக, நீண்ட ஆயுளுடன் வாழும் மனிதனாக வாழ வைக்கும் ஒரு முறை கண்டுபிடிக்கவில்லை இதுவரையிலும். இனிமேலும் கண்டுபிடிக்க முடியாது என்பதுதான் மகரிஷியின் கருத்து. ஏனென்றால் கருவமைப்பு என்பது ஒரு காந்த திணிவு. அந்த காந்த திணிவை கருவிகளால் கண்டுபிடிக்க முடியாது, ஆராய்ச்சி செய்ய முடியாது. கருவிகளுக்கு அப்பாற்பட்டது. அதே போல அந்த கருவமைப்பு பதிவுகளுக்கு ஏற்ப கோள்களின் சூழ்நிலைகள் மாறும் பொழுது நோயானது வருகிறது. தட்பவெட்ப மாறுதல் வரும்பொழுதும் வருகிறது. மேலும் 5 அளவு முறை: உணவு, உழைப்பு, உறக்கம், உடலுறவு, எண்ணம், இவைகளில் அளவு முறை மீறும் பொழுது அது உடல் நோயாக மாறுகிறது. மனதுக்கும் உடலுக்கும் நேரடியான ஒரு தொடர்பு இருக்கிறது. எப்பொழுதெல்லாம் மனம் அமைதியற்று இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் உடல் நலம் பாதிக்கப்படுகிறது.
ஆறாவது காரணமாக வயோதிகம். மூப்பு என்று கூறுகிறோம். வயது அதிகமாக அதிகமாக 60 வயதுக்கு மேல் உயிர் சக்தி குறைவினால் உடலில் ஆங்காங்கே நோய்கள் தோன்றக்கூடும். எந்த வயதினராக இருந்தாலும் போதிய வித்து சக்தி இல்லை என்றால் அது நோயாக மாறும். வித்து சக்தியே உயிர் சக்தியாக இருக்கிறது. உயிர் சக்தியே ஜீவகாந்த சக்தியாக இருக்கிறது. இவைகள் போதிய அளவு இல்லாமல் இருக்கும் பொழுது நோய்கள் தோன்றுகின்றது. இப்பொழுது நமது மனதையும் உடலையும் ஒரு ஆலமரமாக பார்த்தால் வாழ்நாள் முழுவதும் நமக்கு அவ்வப்பொழுது நோய்கள் வரும்பொழுது நாம் அந்த மரத்தின் கிளைகளுக்கோ காய்களுக்கோ கனிகளுக்கோ மருத்துவம் பார்க்கிறோம். அது ஓரளவுக்கு வெற்றியை கொடுத்தாலும் நிரந்தரமான ஒரு வெற்றியை அவைகளால் கொடுக்க இயலாது. அந்த கருவமைப்பாகிய வேருக்கு சரி செய்யக்கூடிய மருத்துவ முறையை கையாள வேண்டும். அதனால் நாம் வேதாத்திரியத்தை வேர் மருத்துவம் என்று கூறுகிறோம். அந்த மரத்தின் வேரை சரி செய்து விட்டால் இயல்பாக அந்த மரத்தில் வரும் அனைத்து விஷயங்களும் நன்றாகிவிடும். எனவே அதை பற்றி நாம் சிந்திப்போம். மகரிஷி அவர்கள் இந்த நோய்க்கான தீர்வு பயிற்சியாக கொடுத்துள்ளார்கள். காந்த சிகிச்சை என்று கூறலாம். பொதுவாக நோய்கள் இருக்கும் பொழுது முதலில் நாம் செய்ய வேண்டியது ஓய்வு. நமது உயிர் சக்தி மிக குறைவாக இருக்கும். அப்பொழுது அது உடலை இயக்குவதற்கு கூட போதாது. எனவே மனமும் அமைதியற்று இருக்கும். அப்பொழுது முழு ஓய்வு எடுத்துக்கொண்டு அதை சரி செய்யலாம். இரண்டாவதாக உணவில் மாற்றம். அந்த நோயிலிருந்து விடுபட எந்தெந்த உணவுகளை சேர்த்து கொள்ளலாம், எதை எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று கண்டறிந்து உணவில் மாற்றம் செய்து அந்த நோயிலிருந்து விடுபடலாம். இதற்கெல்லாம் சரியாகவில்லை என்றால் தேவைப்பட்ட மருந்தினை எடுத்துக்கொள்ள வேண்டும். வலிதான் நோயாக மாறுவதால் அந்த வலி வரும்பொழுதே அது நோயாக மாறாமல் பார்த்து கொள்ள வேண்டும். மகரிஷி அவர்கள் கூறுவார்கள், காலத்தால் நீடித்து இடத்தால் அகன்றால் அந்த வலியே நோய். நேற்று எனக்கு தலைவலி இருந்தது, ஒரு வாரம் முன்பு கால்வலி இருந்தது. இப்படி வெவ்வேறு உறுப்புகளில் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தால் அது நோய் அல்ல, அது ஒரு டிஸ்டர்பன்ஸ், அவ்வளவுதான். ஆனால் ஒரே பகுதியில் ஒரே உறுப்பில் தொடர்ந்து வலி இருந்தால், நாள் கணக்கில் மாதக்கணக்கில் இருந்தால் அதை நாம் நோய் என்று கூறுகிறோம். அதுதான் கூடாது. அதை எப்படி சரி செய்யலாம், வேதாத்திரியம் சரி செய்கிறது என்பதை பார்ப்போம். முதலில் நோயை கண்டு பயப்படக்கூடாது. ஏனென்றால் நாம் வேதாத்திரிய பயிற்சிகளை செய்து வருகிறோம்.
அதற்குண்டான நல்ல விளைவுகள் நிச்சயமாக இருக்கும். இருந்தபோதிலும் சமுதாயமாக வாழ்வதால், சமுதாயத்தோடு தொடர்பு கொள்வதால் சில நோய்கள் வரலாம். எனவே முதலில் நாம் செய்ய வேண்டியது, நோயைக் கண்டு பயப்படக்கூடாது. அந்த நோய் அதிகமானால் என்னவெல்லாம் நடக்கும்? எப்படியெல்லாம் நடக்கும்? நான் என்ன ஆவேன்? இப்படி என்று ஒரு கற்பனையாக அந்த நோயை வளர்த்துக் கொண்டு பயப்படக்கூடாது. அதே போல அந்த நோயை பற்றி மற்றவர்களிடம் சொல்லும் பொழுது நம்மை பயமுறுத்துகிறவர்களிடம் சொல்லக்கூடாது. டாக்டர்களே, பல டாக்டர்கள் பயந்த மாதிரி இருக்கிறார்கள். தைரியமுள்ள டாக்டர்கள் இருக்கிறார்கள். நம்பிக்கையாக பேசும் டாக்டர்கள் இருக்கிறார்கள். இப்படி பல்வேறு குணமுடைய டாக்டர்கள் இருப்பதால் நாம் செல்லும் டாக்டர் எப்படி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மற்ற மனிதர்கள் பயமுறுத்தும் பொழுது அது நமக்கு மனதில் பதிவாகி அதுவே நோயை அதிகப்படுத்தும். எனவே நாம் அமைதியாக இருந்து கொண்டு, அதே சமயம் நோயின் தன்மைக்கு ஏற்ப எந்த சிகிச்சை வேண்டுமோ நிச்சயமாக சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை. அப்ப எந்த விதமான மருந்தினை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், ஒன்று, நமது மகரிஷி அவர்கள் அருளிய பயிற்சிகளை எல்லாம் செய்து வர வேண்டும். அதுவே போதுமானதாக அமையும். அதை மீறி நோய் வரும் பொழுது உணவை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். மருந்து உட்கொள்ள வேண்டும் என்ற கட்டாயம் வரும்பொழுது சித்த மருத்துவம், ஆயுர்வேதம், ஹோமியோ, யுனானி, அக்குபஞ்சர், வர்மா போன்றவைகளை முயற்சி செய்ய வேண்டும். மிகவும் கடைசி முயற்சியாக ஆங்கில மருத்துவரிடம் செல்ல வேண்டும். ஆங்கில மருத்துவ முறை உடனடியாக சரி செய்வது போல தோன்றினாலும் அது உடலில் பல்வேறு தேவையற்ற ரசாயன மாற்றங்களை ஏற்படுத்தி மற்ற உறுப்புகளையும் நாளடைவில் கெடுத்து விடுகிறது. எதற்காக அந்த மாத்திரையை சாப்பிடுகிறோமோ அந்த நோயும் சரிவர தீர்வதில்லை. எனவே நமது இந்திய பாரம்பரிய மருத்துவ முறைகளை முதலில் கையாள வேண்டும். வலி மிக அதிகமாக இருந்தால் ஒரு சில நோய்களுக்கு அலோபதி என்கிற ஆங்கில மருத்துவத்தை நாட வேண்டும். அதிலிருந்து விடுபட்ட பிறகு மீண்டும் பழையபடி நமது பயிற்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அலோபதி மருத்துவம் பொங்கும் பாலை தண்ணீர் தெளித்து சரி செய்வது போல. அந்த பால் ஏன் பொங்குகிறது? கீழே இருக்கும் நெருப்பால் பொங்குகிறது. அப்ப அந்த நெருப்பை அணைக்க வேண்டுமே தவிர பால் பொங்கும் பொழுதெல்லாம் தண்ணீர் செலுத்தால் எப்படி சரியில்லையோ அதே போல தொடர்ந்து ஆங்கில முறை அலோபதி மருந்து மாத்திரைகளை உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும். அதிலிருந்து விடுபட வேண்டும் என்று எண்ண வேண்டும். மகரிஷியின் கவி, மனித உடல் அமைப்புதனை ஊன்றி பார்த்தேன், மாபெரிய பேரண்ட வெளியில் சுற்றி தனித்து இயங்கும் பல அண்டம் அடைமாற்றத்தின் சக்தி எல்லாம் ஊடுருவ கண்டேன். அப்ப நமக்கு உடம்புக்கு எனர்ஜி எங்கிருந்து வருகிறது என்பதை இந்த கவியில் கூறியுள்ளார். பிரபஞ்ச ஆற்றலிலிருந்து வருகிறது, நவ கிரகங்களிலிருந்து வருகிறது, பஞ்ச பௌதிகங்களிலிருந்து வருகிறது. உண்மையான சக்தி. இந்த சக்தி அனைத்தும் மற்ற உயிரினங்களுக்கு சர்வசாதாரணமாக ஊடுருவி
அவைகளை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறது. இதை தெரிந்து கொண்ட பிறகு மகரிஷி கொடுத்த தவத்தின் பெருமைகளை நாம் உணர வேண்டும். தொடர்ந்து தவம் செய்து செய்து இவைகளிலிருந்து வரும் ஆற்றலை ஏற்றுக்கொள்ளும்படி நம் மனதுக்கு பழக்கப்படுத்த வேண்டும். இப்பொழுது பாருங்க, இதுல பிசிக்கல் பாடி கீழே 12th, அதற்கு மேல மண்டலம், அதற்கு மேல உறுப்பு, அதுக்கு மேல திசு, அதுக்கு கீழே செல். பெரும்பாலான ஆங்கில மருத்துவம் இந்த செல் என்பதை பற்றி தான் ஆராய்ச்சி செய்து அதை சரி செய்வதற்கு முயற்சி செய்கிறது, மருந்துகளை தயாரிக்கிறது. மரத்தின் கனி சரியாக இல்லை என்றால், சுவையாக இல்லை என்றால், அந்த கனிக்கு மருந்துகளை தெளித்து அதை அழகுபடுத்தி அதை சரி செய்வது போல இந்த ட்ரீட்மெண்ட். இதை சக்சஸ்ஃபுல் ட்ரீட்மெண்ட் என்று சொல்லவே முடியாது. ஒரு தற்காலிகமாக அந்த நோய் வலியிலிருந்து விடுபடுவது போல தெரியுமே தவிர நிரந்தர தீர்வு ஆகாது. ஆனால் நமது வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்பர் 1 இறைநிலை என்ற சுத்த வெளியோடு தவத்தால் நம் மனத்தை இணைத்து அந்த ஆற்றலை பெற்று செல்களை சரி செய்கிறார். அப்ப யார் உயர்ந்த மருத்துவர்? மருத்துவருக்கெல்லாம் மருத்துவர் வேதாத்ரி மகரிஷி. மேல்நிலை தவங்களான துரியாதீத தவம், 9 மைய தவம், இறைநிலை தவம், பஞ்சபூத நவகிரக தவம், அனைத்திலும் இந்த சுத்த வெளி வருகிறது. சுத்த வெளியே தன்மாற்றம் பெற்று நம் மனமாக வந்திருப்பதால் நம் மனதை அதோடு இணைக்கும் பொழுது மனம் ரிலாக்ஸ் ஆகிறது, மனம் விரிவடைகிறது. அப்ப விரிவடைந்த அந்த நிலையில் அதற்கு அடுத்ததாக இறைத்துகள்கள், விண், இது பிரபஞ்ச சக்தி என்று கூறுகிறோம், பஞ்சபூதங்கள் என்று கூறுகிறோம், நவகிரகங்கள் என்று கூறுகிறோம். இந்த தவத்தினை செய்யும் பொழுது சுத்த வெளிக்கு அடுத்தபடியாக இருக்கும் நமது உடலில் உள்ள விண், அவைகள் ஆற்றலை பெறுகின்றன. அதை உயிர் துகள்கள் என்று கூறுகிறோம். தொடர்ந்து தவம் செய்ய செய்ய உயிர் துகளிலிருந்து வெளிவரும் அந்த ஜீவகாந்தம் திணிவு பெற்று உடலில் உள்ள உறுப்புகளுக்கெல்லாம் பரவி உடல் உறுப்புகளை இயல்பாக சரி செய்கிறது. அதனால் நமது மகரிஷி அவர்கள் 1 to 3 வரையிலும் உள்ள விஷயங்களுக்கு மருத்துவ முறையாக நம் உடலையும் மனதையும் சரி செய்வதற்கு கொடுக்கிறார். அதுதான் மேல்நிலை தவங்கள். இன்னும் விஞ்ஞானம் ஆராய்ச்சி செய்து செய்து குரோமோசோம், மரபணு, DNA, மூலகம் என்று இவைகளெல்லாம் தாண்டி அந்த உயிர் துகள்களை ஏற்று அதற்கு மருந்துகள் தயாரிக்க முடியாது. மூலகம் வரையிலும் தயாரிக்கலாம். ஏனென்றால் கருவிகள் அனைத்தும் விண்களின் கூட்டு. அதற்கு கீழானவைகளை அவைகளால் கண்டுபிடிக்க முடியாது. அவைகளுக்கு மேலானவைகளை தான் கருவிகள் கண்டுபிடிக்க முடியும். கண்டுபிடித்து கருவிகளால் நிரூபித்தால்தான் விஞ்ஞானம் ஏற்றுக்கொள்ளும். எனவே இந்த ஆங்கில மருத்துவ முறைகளால் என்றைக்கும் மனித குலத்திற்கு ஒரு முழுமையான தீர்வை கொடுக்க முடியாது நோய்களுக்கு. ஆனால் மருத்துவருக்கெல்லாம் மருத்துவர்
வேதாத்திரி மகரிஷி அவர்கள் அற்புதமான தவங்களை கொடுத்து நமக்கு அந்த நிலைக்கு உயர்த்துகிறார். எனவே இதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், தவத்தின் மகிமையை. இப்பொழுது பாருங்க, நமது உடல் அமைப்பை பார்ப்போம். தலைப்பகுதி எவ்வளவு காம்ப்ளிகேட்டடாக இருக்கிறது. மகரிஷி அவர்கள் கூறுவார், இந்த உலகிலேயே மிக மிக அற்புதமான, மிக மிக கடினமான ஒரு எந்திரம் மனிதனுடைய உடல் அமைப்பு என்று கூறுவார். இதை எந்த விஞ்ஞானத்தாலும் முழுமையாக கண்டறிந்து விட்டோம் என்று சொல்ல முடியாது. எப்படி நட்சத்திர கூட்டங்கள், கோடானு கோடி நட்சத்திரங்களை முழுமையாக ஆராய்ச்சி செய்ய முடியாதோ, முழுமையாக நெருங்க முடியாதோ, அதே போல நமது உடல் அமைப்பை வடிவமைத்த அந்த இறையாற்றல், அதை பார்க்கும் பொழுது மனிதனுடைய முயற்சி எல்லாம் கடுகளவு கூட கிடையாது. எனவே நமது உண்மையான ஆற்றலை கொடுக்கக்கூடிய அந்த அருமையான தவங்களை செய்து செய்து நம் உடல் உறுப்புகளை போதிய ஆற்றலுடன் நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். மருத்துவ முறைகளை தேவைப்பட்டால் கையாள வேண்டும். இப்பொழுது நமது தவம் செய்யும் பொழுது இந்த காட்சியை மனதில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். ஆக்னை தவம், துரிய தவம் செய்யும் பொழுது நமது ஜீவகாந்த ஆற்றல் இந்த உறுப்புகளுக்கெல்லாம் பரவுகிறது, அவைகளுக்கெல்லாம் சக்தியை கொடுக்கிறது. எனவே விஞ்ஞானம் என்பது மகரிஷி அவர்கள் கூறுவார்கள் ஒரு மெழுகுவத்தியை போல. ஆனால் நாம் செய்யும் தவமோ சூரியன் எவ்வளவு ஆற்றலை கொடுக்குமோ அவ்வளவு பவர்ஃபுல். மெழுகுவத்தியோட சூரியனை ஒப்பிட முடியாது. அதே போலதான் தவத்திற்கு ஈடு வேறு எதுவுமே கிடையாது. முயற்சி செய்து அதை வெற்றி பெறுவோம். அடுத்ததாக பாருங்க, இருதயம், நுரையீரல்கள், அநாகதம், விசுக்தி, இந்த மையங்களில் தவம் செய்யும் பொழுது இவைகளுக்கெல்லாம் நல்ல தெய்வ சக்தி ஆற்றல் கிடைக்கிறது. இந்த உறுப்புகள் எல்லாம் ஒரு முறைதான் நமது வாழ்க்கையில் நமக்கு இறைவனால் கொடுக்கப்படுகிறது. இவைகளெல்லாம் பாதுகாப்பாக உடலில் உள் வைக்கப்பட்டுள்ளன. அதன் மதிப்பை நாம் உணர வேண்டும். அந்த அனைத்து உறுப்புகளையும் இறைவனாகவே மதிக்க வேண்டும். அவைகளுக்கு தீங்கு நேராமல் நமது செயல்கள் அமைய வேண்டும். அவைகளை போற்ற வேண்டும். ஒரு விளம்பரத்தில் பார்த்தேன், கிட்னி எவ்வளவு முக்கியம், சிறுநீரகங்கள் என்பதை பார்த்து அந்த கிட்னி படத்தை எடுத்து அதற்கு ரோஜா பூவால் அலங்காரம் செய்துள்ளார்கள். அவ்வளவு மென்மையாக பாதுகாப்பாக அதை நாம் கவனிக்க வேண்டும். அதே போலதான் நமது உடலில் பாருங்க, இந்த அநாகதம், விசுக்தி தவம் செய்ய செய்ய இவைகளில் ஆற்றல் அதிகமாகும். உடற்பயிற்சி செய்யும் பொழுது அந்த ஆற்றல் பரவி எல்லாவற்றையும் சிறப்பாக வைத்துக் கொள்ளும். மணிப்பூரக தவம் செய்யும் பொழுது ஜீரண மண்டலம் ஒரு சாதாரண விஷயமே அல்ல. மிகப்பெரிய மருத்துவ வல்லுநர்கள்லாம் தானாக நம் உடலில் இயங்கும் இயக்கங்களை எல்லாம் ஆராய்ச்சி செய்து போய்கொண்டே இருக்கிறார்கள். ஒரு ஆராய்ச்சி செய்து முடித்தால் இன்னொரு ஆராய்ச்சிக்கு வருகிறது, இன்னொன்று வருகிறது. இப்படி கோடிக்கணக்கான ஆராய்ச்சிகள் செய்த பிறகும் இவைகளை முழுமையாக ஆராய்ச்சி செய்து விட்டேன் என்று உறுதியாக சொல்ல முடியாத ஒரு நிலை இருக்கிறது. எனவே ஜீரண மண்டல உறுப்பின் அந்த மகத்துவத்தை தெரிந்து கொள்வோம்.
இறையாற்றல் அங்கு இருந்து 24 மணி நேரமும் வேலை செய்து கொண்டிருக்கிறது. நாம் உண்ணும் உணவை 7 தாதுக்களாக மாற்றுகிறது, சக்தியாக மாற்றுகிறது. அதற்கு மதிப்பு தருவோம், அதை மதிப்போம். எளிதாக ஜீரணமாகும் நமக்கு பிடித்த உணவுகளை உட்கொள்வோம். சக்தியை உணவின் மூலம் அதிகரித்துக் கொள்வோம். தவத்திற்கு அடுத்தபடியாக மிக மிக முக்கியமான ஒரு பங்கு வகிப்பது உணவு. அந்த உணவை இந்த ஜீரண மண்டல ஞாபகமாக உட்கொள்வோம். அடுத்தது கழிவு மண்டலம். இதுவும் மிக மிக முக்கியம். இதில் தேக்கம் அதிகமானால் உடலில் உள்ள அனைத்து பகுதி உறுப்புகளும் கெட்டுவிடுகின்றன. எனவே கழிவுகள் முறையாக உடலிலிருந்து வெளியேற வேண்டும். இதற்கும் உடல் முழுவதும் எந்த நோய் வந்தாலும் இந்த செல்களுக்கு நோய் வரும்பொழுது அதை சரி செய்து விடுகிறார்கள். ஆனால் உள்ளே இயங்கும் மற்ற தானியங்க மண்டலத்தை மருந்துகளால் சரி செய்ய முடியாது முழுவதுமாக. எனவே இந்த கழிவு மண்டலம் என்பது மிக மிக அவசியம். ஒவ்வொரு நாளும் நாம் உட்கொள்ளும் உணவு சக்தியாகி மீதி இருப்பது முறையாக வெளியேற்றப்பட வேண்டும். அதில் நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அப்புறம் நிறைவாக இடுப்பிலிருந்து கால் பகுதி வரையிலும் கைகள், இவைகளில் எவ்வளவு கோடி இயக்கங்கள் எப்படி வடிவமைத்துள்ளார்கள், எப்படி இந்த இறைநிலை வடிவமைத்துள்ளது என்பதை பார்க்கும் பொழுது நம் உடலை தவறாக பயன்படுத்த மனதே வராது. நமது உடலுக்கு நாமே பொறுப்பு எடுத்துக்கொள்வோம். எதன் பொருட்டும் எவர் பொருட்டும் நம் உடலையும் மனதையும் அதிகமாக வருத்தமடைய செய்யக்கூடாது. அப்படி செய்தால் நமக்குள் இருக்கும் இறைவனையே வருத்தமட செய்கிறோம் என்ற நினைவில் நாம் இந்த உடலின் மதிப்பை உணர்ந்து கொள்வோம். அப்புறம் இல்லறத் துறவிகள், துறவரத் துறவிகள் இந்த ஆன்மீக பயிற்சிக்கு வந்த பிறகு கூட நாம் இதில் தெளிவாக இருக்க வேண்டும். துறவர துறவிகள் இல்லறத்தில் இருப்பவர்களுக்கு வழிகாட்டி அவர்களை இல்லறத் துறவிகளாக மாற்றி இந்த சமுதாயத்திற்கு நன்மை செய்ய முற்படுகிறார்கள். துறவர துறவிகளின் நடைமுறைகள், வாழ்க்கை முறைகள் அனைத்தும் வேறுபட்டன. இல்லறத் துறவிகள் குடும்பமாக வாழ்கிறோம், பொருள் சம்பாதிக்கிறோம், குடும்பத்தை நிர்வகிக்கிறோம், சமுதாயத்தோடு அனைத்து விஷயங்களிலும் ஈடுபடுகிறோம். வாழ்க்கை துணை, குழந்தைகள், பெற்றோர்களை பாதுகாக்கிறோம். அதே போல வாழ்க்கையை அளவு முறையோடு அனுபவித்து, இன்பங்களை அனுபவித்து வாழ்கிறோம். பிறருக்கு உதவி செய்து வாழ்கிறோம். நம் கடமை, குடும்ப கடமை, சொந்தக்காரர்களின் கடமை, சமுதாய கடமைகளை செய்து வாழ்கிறோம். இந்த இரண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை எப்பொழுதுமே நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். துறவர துறவிகளின் செயல்பாடுகளாக நம் செயல்பாடுகள் மாற முடியாது. அது தேவையும் அல்ல. ஏனென்றால் நமது மகரிஷியின் நோக்கம் தனி மனித அமைதியிலிருந்து குடும்ப அமைதியாகி ஊர் உலக அமைதியாக மாற வேண்டும். அதற்கு முற்றும் துறக்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த நிலையில் இருந்து நாம் விடுபட்டு இல்லற துறவிகளாக, அனைத்திலும் மாடரேஷன் என்று சொல்வார்கள்,
எல்லா விஷயங்களிலும் ஆன்மீக முன்னேற்றத்திலும் அந்த மாடரேஷன் என்பது இருக்க வேண்டும். இரவு பகலாக தன் கடமை குடும்ப கடமைகளை மறந்து மன்றத்தோடு இணைந்து செயல்பட்டு துறவர துறவிகளாக மாறிவிடுவோம் என்பது ஒரு தேவையற்ற ஒரு கற்பனை தான். அது நடைமுறைக்கு வராது. எனவே அனைத்திலும் அளவு முறை காப்போம் என்று கூறி அதற்கு நம் மனதை தயார்படுத்த வேண்டும். இதற்கு மௌனம், மன்றத்தில் நடக்கும் மௌனத்தை விட்டுவிடவே கூடாது. மௌனம் ஒரு அருமையான ஒரு டூல். உடல் நலத்தையும் ஒரு நோயின்றி வாழவும் மனதிற்கும் சிறந்த வழி. எப்படி என்றால், மௌனத்தில் ஒரு நமது மனதில் இருக்கும் குப்பை கூலங்களை அகற்றுகிறோம். நமது மனதை ஒரு பாழடைந்த வீடு என்று எடுத்துக்கொண்டால் அதில் உள்ள ஒவ்வொரு அறையாக சுத்தம் செய்து அதில் தெய்வ ஆற்றலை கொண்டு வருகிறோம். எப்படி என்று பார்ப்போம். முதலில் நாம் ஒரு தவத்தினை செய்கிறோம். ஆகினை துரிய தவத்தை நன்றாக செய்துவிட்டு நம் மனமாகிய அந்த பாழடைந்த வீட்டில் ஆசை என்ற ரூமுக்கு செல்கிறோம். அப்பொழுது துரிய நிலையில் நின்று ஆராய்ச்சி செய்து செய்து தேவையற்ற ஆசைகளை விளக்குகிறோம். நல்ல ஆசைகளை அதில் வைத்து அதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவதற்கு மனதை தயார்படுத்துகிறோம். ஒரு 20 ஆசைகள் இருக்கும் பொழுது 18 ஆசைகளை நமக்கு தேவையில்லை என்று தோன்றும் பொழுது, அதை முடியாது என்று தெரியும் பொழுது, ஆசை சீரமைத்தல் பயிற்சியை ஒரு மௌனத்தில் ஒரு அரை மணி நேரம் செய்து நம் வாழ்வுக்கு உயர்வை அளிக்கக்கூடிய ஓரிரண்டு ஆசைகளை மட்டும் வைத்துவிட்டு, பிறகு மிக முக்கியம், அந்த அறையை அப்படியே விட்டுவிடக்கூடாது. மீண்டும் தேவையற்ற ஆசைகள் உள்ளே புகுந்துவிடும். அதற்காக ஒரு மேல்நிலை தவத்தை செய்துவிட வேண்டும். ஒரு துரியாதீத தவமோ, இறைநிலை தவமோ, 9 மைய தவமோ, பஞ்சபூத நவகிரக தவமோ செய்து அந்த அறைக்குள் தெய்வ ஆற்றலை முழுமையாக நிரப்பிவிட வேண்டும். அப்பொழுது தவம் முடிந்த பிறகு கூட தேவையற்ற ஆசைகள் உள்ளே நுழைய முடியாது. ஏனென்றால் அந்த அறையில் தெய்வீக ஆற்றல் உள்ளே நிரம்பி உள்ளது. உடனே அடுத்த அறைக்கு செல்ல வேண்டும். கவலை ஒழித்தல். துரிய நிலையில் நின்று அந்த கவலை ஒழித்தல் பயிற்சியை அரை மணி நேரம் செய்ய வேண்டும். அந்த கவலையை படுவதால் என்ன பிரயோஜனம்? ஆற்றல் குறைந்ததுதான். எனவே கவலையை நான் ஒழிப்பேன். பிரச்சனைகள் இருக்கும், அதற்கு தீர்வை பார்க்க வேண்டுமே தவிர கவலைகளால் எந்த பயனும் இல்லை. இதை ஒரு அரை மணி நேரம் செய்து அந்த அறையில், பாழடைந்த அந்த அறையில் கவலைகளை எல்லாம் நீக்கி ஒரு எம்டியாக மாற்ற வேண்டும் அந்த மனதில். பிறகு இன்னொரு மேல்நிலை தவம் செய்து, ஆழ்ந்து செய்து அந்த ஆற்றலை அந்த அறைக்குள் அனுப்ப வேண்டும். இதே போல் இன்னும் ஒரு அறை, சினம் தவிர்த்தல். அந்த அறையை தூய்மை செய்து இறையாற்றலால் நிரப்ப வேண்டும். இன்னொரு அறை, எண்ணம் ஆராய்தல். அந்த அறையை தூய்மை செய்து இறையாற்றலை அனுப்ப வேண்டும். இப்படி மௌனத்தை பயன்படுத்தி செய்யும் பொழுது ஒரு அபரிமிதமான ஆற்றல் மௌனத்தின் நிறைவில் நமக்கு கிடைக்கும். நல்ல ஆற்றல். அது நம் உடலையும் மனதையும் இயல்பான இயற்கையான தெய்வீக ஆற்றலால் நிர்வகிக்க தொடங்கும்.
உடலில் உள்ள நோய்கள் குறையும், மறையும். மனம் ஆழ்ந்த, நிலைத்த, நீடித்த அமைதியை பெறும். இதுதான் இந்த மௌனத்தினுடைய ரகசியம். இதை புரிந்து கொண்டு நாம் செய்ய வேண்டும். வாழ்த்துக்கள் அன்பர்களே. நடைமுறையில் இந்த சமுதாயத்தோடு வாழ்கிறோம். இப்பொழுது எல்லோருக்கும் என்ன பிரச்சனை என்றால், குறைவான பொருள்கள் பிரச்சனை அல்ல, அதிகமான பொருள்கள் தான் இப்பொழுது பிரச்சனையாகிவிட்டது. பொருளாதாரத்தில் குடும்பங்கள் மேம்பட்டு விட்டன. எதையும் பெறுவது மிக எளிதாக இருக்கிறது. எனவே பல்லாயிரக்கணக்கான கருவிகள் வந்துவிட்டன, உணவுப் பொருட்கள் வந்துவிட்டன. 50 வருடங்களுக்கு முன்பு ஒரு நல்ல உணவு வேண்டுமென்றால் வாரத்துக்கு ஒரு முறை தான் கிடைக்கும். அதே போல கருவிகளின் பயன்பாடு மிக மிக குறைவாக இருக்கும். அப்பொழுது உடலுக்கும் மனதுக்கும் இந்த அளவுக்கு சேலஞ்சஸ் கிடையாது. ஆனால் இப்பொழுது மிக மிக அதிகமாகிவிட்டன. அதை கம்ப்யூட்டரின் CPU, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் என்று கூறுவார்கள். இதுதான் மிகவும் முக்கியம். நாம் கூகுளில் போய் ஏதோ ஒரு சர்ச் கொடுத்தோம் என்றால் இந்த CPU-ல தான் ப்ராசஸ் ஆகி அது மானிட்டரில் நமக்கு வேண்டிய படமாக, ஒலியாக வருகிறது. இதே போல நமது உடலில் 2 CPU-கள் 2 இடத்தில் இருக்கின்றன. ஒன்று ஜீரண மண்டலம், வயிறு பகுதி. இன்னொன்று மூளை, எண்ணம். நம் வாயின் வழியாக போடும் உணவுகள் அனைத்தும் கண்காணிப்புடன் உள்ளே செல்ல வேண்டும். அந்த உணவு நமக்கு பிடித்ததாக இருக்க வேண்டும், சக்தியை கொடுப்பதாக இருக்க வேண்டும், எளிதில் ஜீரணமாகும்படி இருக்க வேண்டும். சக்தியை கொடுக்காத ஓரிரு உணவு முறைகள் இருந்தால் அதில் அளவு முறையை பின்பற்ற வேண்டும். எப்பொழுது நம் உடலில் ஏதோ ஒரு இடத்தில் ஒரு இன்கன்வீனியன்ட், ஒரு வலி வருகிறதோ உடனடியாக நம் மனதால் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். இது எதனால் வந்தது? வலி என்கிற நிலையிலேயே அதை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். விரும்பிய உணவை மிக அதிகமாக சாப்பிட்டு விட்டால் அது பிராயச்சித்தம் என்கிற முறையில் ஒரு லேகியத்தை எடுத்துக்கொள்வது, இல்லை என்றால் அடுத்த நாள் பட்டினி எடுத்துக்கொள்வது என்பது போன்ற முறைகளை கடைபிடித்து அதை நார்மல்சிக்கு கொண்டு வந்து விட வேண்டும். இரண்டாவது மிகவும் முக்கியம், இந்த எண்ணங்கள் மூளையின் வழியாக செயல்படும் பொழுது அது மனமாக செயல்பட்டு விளைவாக வருகிறது. ஸோ அந்த இடத்தில் மிகவும் கராராக இருக்க வேண்டும். இந்த எண்ணம் என் மூளைக்குள் சென்றால் செயலாகி விளைவாகிறது. எனவே இந்த எண்ணத்தை உள்ளே விடலாமா, அல்லது இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டு விடுவார்களே? அதுபோல எண்ணங்கள் வரத்தான் செய்யும். நாம் பல மனிதர்களை பார்க்கிறோம், சமுதாயத்தோட பழகுகிறோம். பல்வேறு தேவையற்ற எண்ணங்கள் வரும்பொழுது அந்த எண்ணங்களை எல்லாம் மேம்போக்காக அப்படியே விட்டுவிட வேண்டும், உள்ளே இழுத்து கொள்ளக்கூடாது. ஒரு 10 ஆக்சிடென்ட் நியூஸ்ல வருது, ஒவ்வொன்றாக பார்க்கிறோம். அது உள்மனதுக்கு செல்லாமல் இந்த தற்கால விஞ்ஞான யுகத்தில் இவைகளெல்லாம் வேறு வழி இல்லை, இயல்புதான் என்ற வகையில் மேலோட்டமாக அந்த நியூஸ் பார்த்து முடித்த பிறகு என்ன நீ பார்த்தாய் என்று கேட்டால் இந்த நெகட்டிவ் எதுவும் சொல்ல தெரியக்கூடாது. அதிலேயே நல்ல விஷயங்கள் வருகின்றன, அவைகளை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். இதே போலதான் சினிமா, மற்ற அனைத்தும் கலந்து கலந்துதான் வரும். நாம் அன்னப்பறவை போல பிரித்து எதை உள்ளே செலுத்த வேண்டும், எதை மேம்போக்காக விட்டுவிட வேண்டும் என்று பழக வேண்டும். அப்படி பழகிவிட்டால் நம் உடலும் மனமும் நன்றாக இருக்கும். அன்பர்களே,
பயிற்சிகளை செய்து வருகிறோம். நாம் உடனடியாக எதிர்பார்க்கிறோம். எல்லாம் சரியாகிவிட வேண்டும். நமது வாழ்க்கையில் அனைவரும் நம் இஷ்டம் போல் நடக்க வேண்டும், குடும்ப அமைதி உடனடியாக வர வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் அப்படி அல்ல. ஒரு நேர்கோட்டில் அவைகளை அடையவே முடியாது. யாரும் அடைந்ததில்லை, மகரிஷி உட்பட. மகரிஷி வாழ்க்கை விளக்கம் புத்தகத்தை படிக்கும் பொழுது எவ்வளவு மேடு பள்ளங்களை அவர் சந்தித்திருக்கிறார் என்று, கடைசியாக ஒரு உயர்ந்த நிலையில் வாழ்ந்திருக்கிறார். அதே போல வளைந்து வளைந்துதான் செல்லும். ஆனால் அந்த சென்று முடியக்கூடிய இடம் அற்புதமாக இருக்கும். அதனால் மனம் தளரக்கூடாது. பயிற்சிகளில், முயற்சிகளில் விடாமுயற்சி வேண்டும். இதை நன்கு புரிந்து கொண்டு விட்டோம். இதை என் மனம் ஏற்றுக்கொண்டு விட்டது. இதை நான் தொடர்ந்து செய்து என் வாழ்க்கையை ஒரு வெற்றி வாழ்க்கையாக மாற்றிக்கொள்வேன் என்று அவ்வப்பொழுது வரும் பல்வேறு சங்கடங்கள், தடைகள், இவைகளெல்லாம் கண்டு அயராது மேலும் மேலும் தொடர்ந்து பயிற்சிகளை செய்ய வேண்டும். எனவே வாழ்வில் முன்னேற்றம் என்பது ஒரு நேர்கோடு அல்ல. பொருளாதாரத்தில் உயர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, புகழில் உயர்ந்தவர்களாலும் சரி, எந்த விதத்தில் உயர்ந்தவர்களையும் கொண்டு கேட்டால் அவர்கள் பட்ட கஷ்டங்கள் ஆயிரம் ஆயிரம். எனவே நமக்கு ஒரு அற்புதமான தவ பயிற்சி முறை கிடைத்திருக்கிறது. இதை வைத்துக்கொண்டு நாம் நமது இலக்கை அடைவோம். அதில் வரும் சங்கடங்களை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கொள்வோம். நிறைவாக சங்கல்பங்கள், உறுதிமொழி சிலவற்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மனதில் டிஸ்ட்ராக்ஷன் இருக்கக்கூடாது. ஒரு சிலருக்கு அந்த டிஸ்ட்ராக்ஷன் மிகவும் அதிகமாக இருக்கும். ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு சென்று ஒரு பொருளை எடுத்து வருகிறேன் என்று போவார்கள். ஆனால் நடுவில் அதை மறந்து வேறு ஏதாவது செய்து கொண்டிருப்பார்கள். அப்பொழுது எப்படி வெற்றி வரும்? அதே போல தினமும் ஒரு மேல்நிலை தவத்தினை செய்தே தீர வேண்டும். எந்தவித எதிர்பார்ப்புமின்றி கடமையாக ஆர்வமாக செய்ய வேண்டும். அதன் மூலம் என் உடலுக்கும் மனதுக்கும் கருமையத்திற்கும் வேண்டிய உண்மையான கடவுள் சக்தியை பெறுகிறேன் என்பதை உணர்வாக பெற வேண்டும். மேலும் நமது வாழ்க்கை செயல்முறைகளை ஒழுங்குபடுத்தி கொண்டு எந்த அளவுக்கு நோய்கள் குறைந்து வாழ முடியுமோ அந்த அளவுக்கு வாழ்வேன் என்ற ஒரு சங்கல்பத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக 5 அளவு முறையை ஒரு விழிப்புணர்வுடன், ரொம்ப கடுமையாக வேண்டாம். மகரிஷி அவர்கள் நமக்கு நல்ல மார்ஜின் கொடுத்திருக்காரு. எனக்கு ஒரு காஃபி பிடிக்கும், ஒரு பஜ்ஜி பிடிக்கும், சாப்பிடுவதில் அருந்துவதில் தவறே இல்லை. ஏனென்றால் நாம் அனைவரும் இல்லற துறவிகள். ஆனால் அதில் அளவு முறையை கடைபிடிக்க வேண்டும். அது நமக்கு தீங்கு விளைவிப்பது போல தோன்றினால் நிறுத்தி கொள்ள வேண்டும், மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒரு ஜுரம் வருகிறது, தலைவலி வருகிறது, உடல் சரியில்லை, அப்படி என்றால் அந்த காஃபி டீயை 2-3 நாட்கள் நிறுத்திவிட வேண்டும். நமக்கு சுவையான உணவுகள் உடலுக்கு ஜெரிமானம் ஆகவில்லை என்றால் அப்பொழுது அதை நிறுத்திவிட்டு கஞ்சி போன்ற எளிய உணவுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோதிடத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். என்னானாலும் சரி, எப்படி ஆனாலும் சரி, என் பழக்கத்தின்படிதான் வாழ்வேன் என்றால் மனதுக்கு போதிய திடம் இல்லை, தவம் இன்னும் செய்ய வேண்டும் என்ற அர்த்தம். அதே போல 2 ஒழுக்க பண்பாடை முடிந்தவரை கடைபிடிக்க வேண்டும். பிறருக்கு நன்மை செய்கிறோமோ இல்லையோ, தீமைகள் செய்யாமல் பார்த்து கொள்ள வேண்டும். யாரை சபித்தாலும் முதலில் நம்மிடம் அது வேலை செய்கிறது, பிறகுதான் அவரிடம் செல்கிறது. எனவே மன்னிக்கும் தன்மையை வளர்த்து கொள்ள வேண்டும். நேரடியாக நமக்கு தடையாக இருப்பதை மட்டும் அந்த அளவுக்கு நீக்கிக் கொள்ள வேண்டும். அதுவும் மிகவும் முக்கியம். நம் கடமைகளை சிறப்பாக செய்து
குடும்பத்தில் விட்டு கொடுத்தல் சகிப்புத்தன்மையோடு குடும்ப அமைதியை காக்க முயல வேண்டும். முக்கியமாக நம் வயதிற்கு உடல் வலிவுக்கு ஏற்ப உலக இன்பங்களை அளவு முறையோடு அனுபவிக்க வேண்டும். வயது ஞாபகத்திற்கு வர வேண்டும். மகரிஷி அவர்கள் சொல்வார், வயது முதிர்ந்தது என்பதே ஒரு நிரந்தர துன்பம் என்று கூறுவார். இன்னொரு முறை கூறியிருக்கிறார், எந்த மனிதனும் 90 வயதுக்கு மேல் வாழக்கூடாது. ஏனென்றால் உடல் செல்கள் கெட்டுவிடும், தளர்ந்து விடும். என்னதான் முயற்சி செய்தாலும் அவைகள் சிறப்பாக இயங்காது. அப்பொழுது நம் செயல்களை நாமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைக்கு வந்து உடல் தளர்ந்து 80 வயதுக்கு மேல் தளர்ந்த பிறகு நாம் இயல்பாக இந்த உலகத்தை விட்டு செல்வதற்கு தயாராக வேண்டும். ஆனால் அந்த 80 வயதிற்கு மேல் வாழ வேண்டும் என்ற ஆசை இருக்க வேண்டும். அந்த ஆசையோடு நம் உடலை பராமரிக்க வேண்டும், மனதை பராமரிக்க வேண்டும், நட்பு நலத்தை அதிகரித்துக் கொள்ள வேண்டும். இதை பல்வேறு தவங்கள் பல்வேறு முறைகளில் கொடுக்கின்றன. சனி கிரகம் நீண்ட ஆயுளை கொடுப்பது. எனவே அனைத்து தவங்களுமே ஒவ்வொரு விதத்தில் சிறப்பாக இருக்கிறது. துரியாதீத தவம் செய்து சுத்த வெளியோடு இருந்து இருந்து பழகிவிட்டால் மரண பயம் அடியோடு நீங்கிவிடும். மரணம் இயல்பானது என்பதை நம் மனம் ஏற்றுக்கொள்ள தொடங்கும். ஏனென்றால் அனைத்தும் தோன்றி பிறகு சுத்த வெளியில்தான் மறைகின்றன. அதாவது எப்படி ஒரு சுடுகாட்டில் அந்த பிணத்தை எரிப்பவர்கள் குடும்பத்தோடு குழந்தைகளோடு அங்கேயே வாழும்பொழுது அவர்களுக்கு மரண பயம் இல்லையோ, அதே போல சுத்த வெளியோடு நின்று நின்று பழகும் பொழுது அந்த மரண பயத்தை வென்று விடுவோம். அப்பொழுது நமது இந்த கிடைத்தற்கரிய வாழ்க்கையை சிறப்பாக வாழ்வோம். அதே போல இந்த அற்புதமான வேதாத்திரியத்தை எந்த முறையிலாவது சமுதாயத்திற்கு சென்று கொண்டும் தொண்டினை மனவளக்கலை மன்றங்களோடு இணைந்து நாம் செய்ய முற்படுவோம். இந்த வாய்ப்பினை அளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். தற்பொழுது ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலளிக்க இருக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் பொழுது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, முதலாவது அன்பராக சுந்தரமூர்த்தி ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. நீங்க அட்மிட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசலாங்க ஐயா. அம்மா வணக்கம், வாழ்க வளமுடன். பேராசிரியா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா மிக சிறப்பான அந்த தலைப்பு, அதாவது நீங்க பவர் பாயிண்ட்ல போட்டு மிக சிறப்பா அது வந்து யூடியூப்ல பலமுறை பார்த்து மறுபடியும் கேட்கணுங்க ஐயா. அந்த அளவுக்கு ஒரு மகரிஷி அவர்கள் கொடுத்த இந்த பயிற்சி, நம்முடைய உடற்பயிற்சி தவ முறைகள் மட்டுமல்லாது அந்த உடல் நலம் எந்த அளவுக்கு நம்ம வந்து இன்னைக்கு வந்து அதை பேணி காக்கிறோம். இன்னைக்கு ஒரு 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 அலோபதிக்கு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் நம்ம ஒரு நமக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு போனாலோ அல்லது மற்ற யாராவது நண்பர்கள் உறவினர்கள் இருந்தால் பார்க்க போனால் எவ்வளோ பேர் அங்கே வராங்க, என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதுன்றது கண்கூடா தெரியுதுங்கய்யா. அதை வந்து நம்ம வந்து மகரிஷி நமக்கு வந்து கொடுத்துருக்குற இந்த உடற்பயிற்சி காயகல்பத்தை செய்துட்டு வந்தாலே நம்ம வந்து மருத்துவமனை பக்கம் நாம வாழ்க வளமுடன் ஐயா. நெட்வொர்க் இஷ்யூ போல இருக்குங்க ஐயா. ஐயா லெஃப்ட் ஆயிட்டாரு. பரவாயில்லம்மா, அடுத்தவங்க. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்த அன்பராக விவோ 1201 என்ற பேர்ல வந்திருக்கீங்க. உங்க பேரை சொல்லிட்டு நீங்க ஐயா கிட்ட பேசலாம். அம்மா வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா நீங்க ஆங்கிலம் மருத்துவம் வேண்டான்னு சொன்னீங்கய்யா, உண்மைங்கய்யா. ஆனா நாங்க சுகர் பேஷண்ட்டு, நாங்க ஆங்கில மருந்து தான் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம்.
அதுக்கு என்னங்கய்யா வேற வழி இருக்குங்களா ஐயா? யூடியூப்ல ஹீலர் பாஸ்கர், டாக்டர் ஹெக்டே அவங்கெல்லாம் நிறைய ஆராய்ச்சி செய்து கிட்டத்தட்ட சரிங்க மகளிர் கருத்துக்களைப் போல அந்த சுகருக்கு தீர்வு கொடுக்குறாங்க. அத அத சரிங்க சரிங்க நம்ம மனதுல தைரியத்தை உருவாக்கிக்குங்க. இந்த சுகருக்கு அவர் சொல்வதுபடி பார்த்தா டேப்லெட் சாப்பிடாம இருந்தா ஒரு பிரச்சனை, சாப்பிட்டா 100 நோய்கள் வரும்னு சொல்றாங்க. அதனால இது சரிங்க அவர்களை பொறுத்து இருக்கிறது. அதனால அதெல்லாம் நீங்க கேட்டு மனசுல ஒரு தைரியத்தையும் தெளிவையும் மாற்றி அமைத்துக் சரிங்க கொண்டால் அந்த மருந்துகள்ல இருந்து விடுபட முடியும். இல்லை என்றால் அது சரிங்க ஏற்கனவே சொன்னபடிதான் பாலுக்கு தண்ணீர் தெளிப்பது போல உங்களுக்கு சுகர் மறுபடியும் இல்லாதது காமிச்சு காமிச்சு மற்ற உறுப்புகளை அது கெடுதல் செய்யும். அதிலிருந்து நீங்களாகத்தான் விடுபட வேண்டும். அதை பத்தி நீங்க நிறைய சிந்திங்க, நிறைய யூடியூப்பை பாருங்க. அப்புறம் சரிங்க நீங்க அதிலிருந்து மாற முடிஞ்சா மாத்திங்க. சரிங்க. கீழர் பாஸ்கர் மறுபடியும் என்னங்கய்யா பேர் சொன்னீங்க? டாக்டர் ஹெக்டே ஹெக்டே. ஹெக்டே சரிங்க சார். அவர் இங்கிலீஷ்ல. சரிங்க. ஏன்னா இதெல்லாம் சரி திட்டமிட்ட சதி என்றே அவங்க சொல்றாங்க. சுகர் வந்து ஆமா சரிங்க. சாதாரணமா உங்களுக்கு சுகர் இருக்குன்றீங்க. நான் வந்து இப்ப ஆமாங்க. சுகர் எதுவுமே சாப்பிடவே இல்லை இது வரைக்கும். இப்ப நான் காலைல சரிங்க 6 மணிக்கு ஒரு டெஸ்ட் எடுக்கிறேன், சுகர் டெஸ்ட். சரிங்க மறுபடியும் மறுபடியும் 9 மணிக்கு எடுக்கிறேன். 3 மணி நேரம் விட்டு விட்டு மறுபடியும் நைட்டு படுக்கிற போது ஒண்ணு எடுத்துக்கிறேன். இப்படி என்னுடைய சுகர் லெவல் பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க சரிங்க நினைக்கிறீங்க உங்களுக்கு சுகர் 300 இருக்கு, 350 இருக்குன்னு. என்னுடைய சரிங்க சுகர் உடம்புல பாத்தீங்கன்னா 60ல இருந்து 500 சரிங்க. ஒரு நாளைக்கு. மாறி மாறி வருங்களையா? ஆமா. அது வந்து உடம்பு தன்னைத்தானே மாற்றி அமைத்துக் கொண்டு அது கியூர் சரிங்க செய்கிறதுன்றான். அதே போல சரிங்க பிபியும் ஓரளவு வரைக்கும் இருக்கும் பொழுது நம்ம கவலைப்பட தேவையில்லை. அந்த பிளட் சரிங்க. அந்த அதிகமா போய் அந்த உறுப்பை சரி பண்ணுதுன்னு சொல்றாங்க. அதனால ஆ இது போல விஷயங்களை நீங்க தெரிந்து கொண்டு சரிங்க நீங்களாகத்தான் அதிலிருந்து இது வந்து மனம் சம்பந்தப்பட்டது. சரிங்க. அந்த இடத்துல உங்களுக்கு சுகர் சரியாவது போல சரியாகும். ஆனா என்ன ப்ராப்ளம் இதுல அப்படின்னாக்க நிறைய சரி கட்டுப்பாடுகள் உணவுக்கு வந்துரும். ஆ அந்த நிறைய சரிங்க. உணவை எடுத்துக்கொள்ளாதனால தேவையுள்ள ம் உணவையும் எடுத்துக்கொள்ள முடியாத போய்விடும். அப்ப அது உடல் சரிங்க. பலகீனமாயிடும். உதாரணத்துக்கு ஆமாங்க. சுகர் உள்ளவங்க பலாப்பழமே கிட்ட சாப்பிடவே மாட்டாங்க. ஆனா ஆமாங்க டாக்டர் சாப்பிட மூலிகைகள் வந்து மா, பலா, வாழை 3மே ஜீவனுக்கு கொடுக்கக்கூடிய முக்கணிகளாக சொல்லப்பட்டுள்ளது. சரிங்க. இப்ப நீங்க எதை வச்சாலும் சாப்பிடுவேன், தைரியமா சாப்பிடுவேன். அதனால சரிங்க டெஸ்டுக்கே போகாதீங்க முதல்ல. சரிங்க சரிங்க. தவத்தினை செய்யுங்க. தவம் செய்ய 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 உடம்புல இருக்கிறது எல்லாம் போயிடும். உங்க வயதுக்கு ஏற்ப. உங்க வயது எவ்வளவு? என் வயது 68ங்க. ஆ? 68 68ங்க. சரி சரி சரி. அப்ப நீங்க பாத்துங்க. 60க்கு மேலேயே நம்ம வந்து முதியோர்ங்கிற அளவுக்கு வந்துடுறோம். இது மனம் சரிங்க சம்பந்தம். அதனால நீங்க சரிங்க. பழக்கமாயிட்டீங்க 4 வருஷம் 5 வருஷம் சாப்பிட்டீங்க அப்படின்னா உடனடியா நிறுத்த ஆமாங்க. வேண்டாம். அதை நீங்க சரிங்க தொடர்ந்து நாம சொல்ற அட்வைஸ் சரிங்க எல்லாம் 40 வயசு 40 வயசு அப்படி இருக்கிறவங்களுக்கு இது நல்ல செயலாகும். வாழ்த்துக்கள். சரிங்க சரிங்க. சரிங்க. அப்ப இந்த மருந்து கண்ணியும் சாப்பிட சொல்றீங்களா? ஆமா ஆமா. இங்க வந்து ம் மனவளக்கலை வந்து மருத்துவர்கள் அல்ல. நல்லா ஞாபகம் வச்சுங்க. ம் நாங்க சரிங்க கான்செப்ட் தான் சொல்ல முடியும். எந்தெந்த மருந்தை எப்படி சாப்பிடணும்னா சுத்தமா நமக்கு தெரியாது. அதனால சரிங்க நீங்க டாக்டர் சொல்படி தான் நடக்கணும். ஆனா உங்க சரிங்க. மனதை நீங்களே தீர்மானம் பண்ணி அதிலிருந்து விடுபட்டு எனக்கு ஆபத்து இல்லை என்று நினைச்சா அதை மாத்திக்கலாம். நான் அப்படி வர முடியுங்க ஐயா, நிறுத்திட்டு வர முடியுங்க ஐயா அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்தி இந்த பாருங்க. மருந்த. அந்த டோசேஜ கொஞ்சம் அதாங்க ஐயா. ஒருத்தர் வந்து என்ன பண்ணாரு 70 வயது வரைக்கும் சுகர் மாத்திரை சாப்பிட்டாரு. ஆனா சரிங்க ஒவ்வொரு முறை டாக்டர்கிட்ட போகும்போதும் இன்னொரு வேற மருந்து கொடுத்தாரே தவிர சரியாகவே இல்லை. 15 20 வருஷமா. ஒரு நாளைக்கு சரிங்க. கோவம் வந்துடுது. ம் எல்லா மருந்து ம் எடுத்து குப்பைத்தொட்டில போட்டாரு. சரிங்க. இறந்தாலும் இறக்க எனக்கு அதை பத்தி கவலை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ம் சரிங்க. ஆனா
மனவளக்கலை பயிற்சியாளர். அப்ப பாத்தீங்கன்னா ம் 2-3 மாசத்துலயே சாதாரணமாயிட்டார். ஓ சரிங்க ஐயா. அதுதான் ம் நீங்க தான் அதை தீர்மானம் சரிங்க. பண்ணணும். உங்க உடம்பு. சரிங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. அம்மா வாழ்க. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. ரொம்ப சிறப்பான பதில் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்த அன்பராக உமையாள் அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன்மா. வாய்ப்பு நன்றிம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க ஐயா வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க ஐயா வளமுடன். நீங்க லாஸ்ட் டைம் போன தடவை ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்து அந்த இ புக் இருக்குன்னு சொன்னீங்களங்க ஐயா. அந்த நம்பர் போடுறேம்மா. வாங்கிக்கிறேங்க ஐயா. அதை நான் அப்புறம் இப்போ போடுறேன். எல்லாரும் அந்த இதுக்கு வந்து வாட்ஸ்அப் அனுப்புங்க. அந்த இ புக்கு உங்களுக்கு இலவசமாக அனுப்பப்படும். சரிங்க ஐயா. சரிங்க ஐயா. அதை அனுப்பலாமா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் சொல்லுங்க. சரிங்க ஐயா. ஐயா அப்ப இப்ப கேட்டீங்களாங்க ஐயா, இப்ப நியூஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கோங்க ஐயா. 10 செய்தி வருதுங்க ஐயா. நீங்க சொன்னீங்கல்லங்க ஐயா, அன்னம் பறவை எப்படி பால் தனியா தனி தனியா பிரிக்குமோ அது மாதிரி நம்ம அதுல இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க ஐயா. அது கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. என்னம்மா சொல்றது? நியூஸ்னாலே என்னம்மா, நெகட்டிவ் நியூஸ் தானேம்மா. எல்லாமே நெகட்டிவா தானே மக்கள் பாக்குறாங்க. நெகட்டிவா சொன்னாதானே மக்கள் திரைப்படங்களுக்கு போறாங்க. பாசிட்டிவ் எல்லாம் உள்ள மகரிஷி சொல்லுவாரு, பேட்டன் லேட்டன்பாங்க. லேட்டன்னாக்க வெளிப்படுவது, பேட்டன்னா உள்ளாக இருப்பது. அனைத்து மக்களின் நல்ல எண்ணங்களும் உள்ளாக இருக்கு. வெளியே வரும் கெட்ட எண்ணங்கள் தான் உலகம் முழுவதும் இருப்பது போல அந்த டிவியில நியூஸ்ல இதெல்லாம் கொடுக்கும். முடிஞ்ச வரைக்கும் அதை பார்ப்பதை தவிருங்க. முதல்ல அப்படி பார்த்துட்டா கூட அதுல இருக்கிற நெகட்டிவ் எல்லாம் உள்வாங்கி கொள்ளாதீங்க. ஐயோ இப்படி ஆயிடுத்தா, அவங்க அவங்க நிலையில நான் இருந்தா என்ன ஆவேன், ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆகுது, அந்த ட்ரெயினுக்குள்ள நான் இருந்தா என்ன ஆவேன் அப்படின்னு நினைக்கவே கூடாது. நாம தவம் செய்யறோம், நமக்கு குரு அருள் இருக்கிறது, நமக்கு நல்வழி பாதை தான் கிட்டும். அதனால அதையெல்லாம் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டு விட்டு துன்பப்படுகிறவர்களுக்கு நம்மால் ஆன உதவியை அவர்கள் கேட்டால் செய்ய வேண்டும். எப்பொழுதுமே ஒண்ணு வச்சுங்க, யாரா இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, குடும்ப உறுப்பினர்கள் வயது வந்த பிறகு அவர்களுக்கு உதவி என்று கேட்டு நீங்கள் செய்தால்தான் அதற்கு மதிப்பு. கேட்காமல் வசிக்காமல் நீங்கள் உணவை கொடுத்தால் அந்த உணவுக்கு மதிப்பே கிடையாது. எனவே தேவைப்படுகிறவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யும் போதுதான் அந்த உதவிக்கே ஒரு சிறப்பு வருது. அந்த அந்த வகையில இந்த நெகட்டிவ் எல்லாம் உங்களுக்குள்ளாக ஒரு உலகத்தை கிரியேட் பண்ணீங்க. அதுல மனவள கலைஞர்கள் இருக்கட்டும், நல்லோர்கள் இருக்கட்டும், நல்லதையே பாருங்க, நல்லதையே கேளுங்க, நல்லதையே செய்யுங்க. தேவையற்ற விஷயங்கள்லாம் அது வந்து விழும். விழுந்தா இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுடுங்க. வாழ்த்துக்கள். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க. மகிழ்ச்சிங்க. வாழ்க அம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க. வாழ்க வளமுடன் அம்மா. அடுத்த அன்பராக மீண்டும் சுந்தரமூர்த்தி ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. சுந்தரமூர்த்தி ஐயா, உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்கோங்க ஐயா. நீங்க மைக் ஒரு முறை டச் பண்ணிட்டு ஐயா பேசலாம். கேக்குதுங்களாமா? அம்மா கேக்குதுங்களா? கேக்குதுங்க ஐயா. ஐயா வணக்கம். வாழ்க வளமுடன். அது ஒரு இன்கமிங் கால் வந்துருச்சுங்க. ஐயாவை பத்தி ஒரு அறிமுகம். நான் வந்து சென்னையில தான் ஒரு 18 வருஷமா தொண்டாட்டி இருந்தேன். கோயம்புத்தூருக்கு திடீர்னு வரக்கூடிய, இங்க செட்டில் ஆகக்கூடிய சூழ்நிலை வந்தது. நானும் என்னுடைய துணைவியாரும், அவங்களும் பேராசிரியர் தான். ஐயா சுந்தரமூர்த்தி ஐயா தான் என்னை வந்து பல மன்றங்களுக்கு அறிமுகப்படுத்தி இந்த தொண்டு செய்யும் வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றியை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்த்துக்கள் ஐயா. நன்றிங்க. நன்றிங்க. வாழ்க வளமுடன். ஒன்றும் இல்லைங்க, நம்ம மகரிஷி காட்டிய வழியில் நம்முடைய தொண்டு முடிந்த அளவுக்கு நீங்க சொல்லுவீங்க இல்லைங்களா, தொண்டு செய்வோம். நம்ம மகரிஷி நமக்கு என்ன கொடுத்திருக்காரோ அதனால நம்ம பயன் அடைஞ்சிருக்கோம். உடல் நலத்திலையும் மன வளத்திலையும் நம்ம வந்து முன்னுக்கு வந்திருக்கிறோன்ற ஒரு நண்பர்கள் வட்டத்திலேயோ சுற்றத்தார் வட்டத்திலேயோ சொல்றாங்க. நீங்க அமைதியா இருக்கிறீங்க, நீங்க கொஞ்சம் மாறி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இது மகரிஷி கொடுத்த இந்த அற்புதமான பயிற்சிகளினால் நமக்கு விளைந்த நன்மைன்னு நம்ம எடுத்துக்கிறோம் ஐயா.
நீங்க இன்னைக்கு கொடுத்த இது வந்து நான் யூடியூப்ல வந்தாலும் கேட்கணும். நான் ஒரு 15 நிமிடம் லேட்டா தான் ஏன் ஜாயின் பண்ணேன். ரொம்ப அற்புதமா இருந்தது. உடல் நலம், மனவளம், இப்போ மருத்துவத்துறையில நமக்கு வந்து என்னென்ன இடர்பாடுகள் வருது, அது எவ்வாறு நம்ம பயிற்சி செய்தால் நம்ம இதெல்லாம் தவிர்க்கலான்றதை மிக அருமையா சொன்னீங்கய்யா. அதே மாதிரி தவங்களை வந்து விட்டுடவே கூடாது. டெய்லி ஒரு மேல்நிலை தவமாவது செய்யணும் அப்படின்றத அழுத்தம் திருத்தமா சொன்னீங்க. கருத்துக்கள் மிக சிறப்பையா. நன்றி, வாழ்க வளமுடன். அப்புறம் போன்ல உங்களை தொடர்பு கொள்றேன். நன்றி, வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக லக்ஷ்மி அம்மா, வாழ்க வளமுடன்மா. நீங்க அட்மிட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசலாமா? லக்ஷ்மி அம்மா, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, உங்க ஸ்பீச் எல்லாம் ரொம்ப அருமையா இருந்துச்சு. எக்ஸசைஸ் எல்லாம் பண்றதுனால நிறைய பெனிஃபிட் இருக்கியா. நான் இப்போ ஒரு 1 இயரா பண்ணிட்டு இருக்கிறேன். நிறைய நோயெல்லாம் சரியா இருக்கியா. ஒரு 2 வருஷமா எனக்கு தும்மலா இருக்கியா. ஓகே. 2 வருஷம் தும்மலா இருக்கும். அந்த மூச்சு பயிற்சி எல்லாம் பண்றதுனாலன்னு தெரியல, நல்லா எல்லாம் டாக்டர்ட்டே போல அப்படியே எல்லாம் சரியாயிட்டியா. பண்றதுனால தெரியல சொல்லாதீங்க, பண்றதுனாலதான். உங்க வயசு எவ்வளவு? வயசு எனக்கு 35 ஐயா. சூப்பர் வயசு. 90 வயசு வரைக்கும் நீங்க அருமையா வாழ போறீங்க. வேதாத்திரியத்தை பயன்படுத்தும் பொழுது 90 வயது வரைக்கும் எந்த குறையும் இல்லாம சிறப்பா வாழ்வீங்க. தேங்க்யூ ஐயா. ஆமா 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 ஆமா. ஓகே. ஐயா, நான் ஒரு டவுட் கேட்கணும்னு நினைச்சேன் ஐயா. எனக்கு கொஞ்சம் அந்த காதுல இரைச்சல் ப்ராப்ளமா இருக்கு. ஒரு 2 இயர்ஸா ஏன்னா நான் டாக்டர்கிட்ட யார்கிட்டயும் போகல. அதெல்லாம் அந்த உடற்பயிற்சியிலே சரியாயிரும் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஓகே. முதல்ல அத பத்தி வெளியில அதிகமா எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காதீங்க. அது ஒரு பெரிய குறையாவே பார்க்காதீங்க. அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா 2 காதையும் மூடிக்கொண்டு அப்படின்னு நல்லா தலை உச்சி வரைக்கும் அந்த சவுண்ட் போற மாதிரியா செஞ்சீங்கன்னா அந்த நரம்புகள் எல்லாம் நல்லா ஊக்கப்படுத்தப்பட்டு நல்லா வரும். 1. 2வது, பெரிய மக்கள் மண்டலத்தில் தவம் செய்யும் பொழுது நல்லா உங்களுடைய முகத்தின் உள்பகுதி, இப்ப பார்த்தோம் பாத்தீங்களா கூகுள்ல, அது போல உள்பகுதியை நினைச்சுட்டு அந்த தெய்வீக ஆற்றல் உள்பகுதி முழுவதும் பரவுவதாக அப்படியே நினைச்சுட்டே இருங்க. அதே போல மூச்சு பயிற்சி நன்றா செஞ்சு தலை உச்சிக்கு காந்த ஆற்றல் பரவும் முடியுமா செய்யுங்க. ஆக்சிஜன் இதெல்லாம் உங்க ஏஜ் ரொம்ப கம்மிமா, இந்த விஷயத்தை பெருசுபடுத்தாதீங்க. இப்ப உங்களுக்கு யாராவது பேசினா காதுல விழறதா இல்லையா? யாராவது பேசினா காதுல விழறதா? அதெல்லாம் விழுதுங்கய்யா. எனக்கு வந்து இல்ல அந்த சவுண்ட் வந்து எனக்கு அந்த சவுண்ட எல்லாருமே நல்லா நினைச்சு பாருங்க. ஒரு பக்கமா படுத்துண்டு அந்த காதை லேசா மூடி பாருங்க, எல்லாருக்கும் அந்த சவுண்ட் வரும். அதனால அதை வந்து மிகைப்படுத்த காலத்தால அது சரியா போயிடும். நல்ல சத்துணவா சாப்பிடுங்க. வேதாத்திரியத்தை ஃபாலோ பண்ணி மனசை நல்லா வச்சுங்க. இது ஒரு குறையாவே நீங்க கருதவே வேண்டாம். இதே மாதிரிதான் என்ன பண்றாங்க, கண்ணு சரியா தெரியல அப்படின்னா 16 வயசுல 20 வயசுல 30 வயசுல பயந்து போய் உடனடியா என்ன பண்றாங்க, அந்த கண் மருத்துவமனைக்கு போறாங்க. அவன் எப்படாப்பா ஆள் கிடைக்கும்னு பார்த்துட்டு இருக்கான். யாவன் தலையில தடவலான்ட்டு 50,000 60,000 செலவு பண்ணி ஒரு கண்ணாடியை மாட்டி விட்டு இந்த கண்ணாடி இல்லாம நீங்க வாழவே முடியாதுன்னு சொல்லி விட்டுறாங்க. அது முடிந்த வரையிலும் இறைவன் கொடுத்த இந்த உடல், அந்த இறை சக்தியை வைத்துக்கொண்டே நான் வாழ்வேன். அப்ப உங்களுக்கு கண்ணு வயதாகி விட்டது, 60 வயதாயிடுத்து, கண்ணு சரியா தெரியல, அப்ப பரவாயில்ல, அதுக்கு தகுந்த மாதிரி லைஃப் ஸ்டைல அட்ஜஸ்ட் பண்ணிங்க. அப்ப போயிட்டு சின்ன சின்ன எழுத்துக்கள்லாம் படிக்கணும்னு ஆசைப்படாதீங்க. ஏன்னா ஆங்கில மருத்துவம் உங்களை சரி செய்வது போல செய்து உங்களை கெடுத்து விடும். இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. வாழ்த்துக்கள். ஓகேங்க ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக நன்றி அம்மா. நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக அருள்நிதி எஸ் வளர்மதி அம்மா, வாழ்க வளமுடன்மா. நீங்க அட்மிட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசலாமா? வாழ்க வளமுடன் அம்மா. இணைப்புக்கு நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். உங்க
சொற்பொழிவு ரொம்ப சிறப்பா இருந்துச்சு ஐயா. எனக்கு என்னன்னா தைராய்டு கம்ப்ளைண்ட் இருந்துச்சு. ஆனா வந்து இப்ப நம்ம உடற்பயிற்சி பண்ணாதால இந்த குறிப்பா இந்த மசாஜ் சௌமித்ரன் ஐயா ஒரு இது சொன்னாரு. கடைசியில அந்த முகத்தை வருடி விடும்போது தொண்டைக்கிட்ட வந்து அந்த 2 ஆள்காட்டி அந்த கட்டை விரலால அங்க கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து வெளியில கொண்டு வரணும். அது எப்பப்பெல்லாம் நீங்க ஃப்ரீயா இருக்கும் போது பண்ணுங்க அப்படி சொன்னாரு. அது பண்ணி நான் இப்ப எனக்கு வந்து தைராய்டு நார்மல்ல வந்துருச்சு. நான் ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி இருந்தப்ப கூட நான் நம்பல. நான் வேதாத்தியத்துக்கு முன்னாடி இருந்தப்ப நான் வந்து டச்சில போயிட்டு சரியாச்சு எனக்கு. திருப்பி அதே கம்ப்ளைண்ட் வரவே எனக்கு இதுவாயிடுச்சு. அப்புறம் நம்ம பயிற்சியை விடாம நான் பண்ணிட்டு இருக்கேன். தொடர்ந்து ஒரு வருஷமா. முன்னாடி ஏனோ தானோன்னு இருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் வந்து இப்போ மகரிஷி விடல என்ன. தொடர்ந்து ஒரு வருஷமா சிறப்பா பண்ணிட்டு இருக்கேன். இப்ப திருப்பி எடுத்தப்ப பாத்தீங்கன்னா எனக்கு நார்மலுக்கு வந்துடுச்சு எல்லாம். அதை பதிவு பண்ணணும் தாயா நான் சொன்னேன். 2வது வந்து நம்ம உடல் நலத்துக்கு நம்ம உடற்பயிற்சி எல்லாம் சரி பண்ணிடுறோம், நல்லா பண்ணிடுறோம். ஆனா இந்த மனவளம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு. வீட்டுல இருக்கவங்க சொல் பேச்ச கேட்கலன்னா நம்ம கஷ்டமா இருக்கும். என்னதான் சரி பரவாயில்ல இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சரி பண்ணி விட்டுட்டு போனா கூட பெரியவங்க இருக்கும்போது பெரியவங்க நம்ம பேச்ச கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வயது இது வேற, நம்ம வயது வேற, நம்ம குழந்தைங்க வயது வேற. இதெல்லாம் எப்படி சரி பண்ண முடியும்? வாழ்க வளமுடன். பஞ்சபூத நவகிரக தவம் அடிக்கடி பண்ணுங்கம்மா. அப்ப செவ்வாய் கிரகம் மனோகாரக மனோதிடத்தை கொடுக்கும், தைரியத்தை கொடுக்கும், எதையும் தாங்கும் சக்தியை கொடுக்கும்மா செவ்வாய் கிரகம். அதே மாதிரி ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு நன்மையை கொடுக்கும். அதனால நீங்க எல்லாம் அதை செஞ்சுட்டு முடிந்த வரையிலும் அடுத்தவர்களுக்கு அதிகமா அட்வைஸ் பண்ணாதீங்க. அட்வைஸ் பண்ணக்கூடாதுங்கிறது தான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அட்வைஸ். அதனால எல்லாருடைய அட்வைஸையும் கேட்கக்கூடாது என்பதுதான் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அட்வைஸ். அதனால உங்க காரியங்களை பாருங்க. மற்றவங்க கேட்டா தேவைப்பட்டா உதவி செய்யுங்க. நிச்சயமா அது தேவையில்லாம விடும்போது அவங்க மன அலைச்சூழல் வேற லெவல். நீங்க சன் டிவி பார்த்துட்டு இருக்கீங்க, அவங்க ராஜ் டிவி பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப எப்படி இருப்பாங்க அவங்க? அவங்களும் இங்க வந்து அதே மன அலைச்சூழல் வந்தாதான் முடியும். அதனால ஒரு முறை சொல்வதோட விட்டு விடுங்க. அவங்க மனம் எப்பொழுது ஏத்துக்கிறாலும் சரி, ஏத்துக்கலை என்றாலும் சரி, எல்லோருக்கும் பொதுதான் இறைவன். அதனால இறைவன் எல்லோரையும் நன்றாக வைக்கட்டும் என்று வாழ்த்திட்டு விட்டுடுங்க. சரிங்க. இல்ல நம்ம இந்த வேதாத்திரத்துக்கு வந்து இவ்வளவு நன்மை அடைகிறோம், நல்லா இருக்கு. இதையே நம்ம குடும்ப உறுப்பினர்களும் கொஞ்சம் தடை பண்றாங்க. பண்ணமா வரமாட்டாங்க. எங்க வீட்டுக்காரர், என் பையன், என் மகள் நான் பண்ற உடற்பயிற்சி எல்லாம் பார்த்து நல்லா இருக்கீங்க, ஆரோக்கியமா இருக்கீங்க, எல்லாம் கேட்கறது இதுதான். சுறுசுறுப்பா இருக்கீங்க. தினமும் நமக்கு அந்த பெனிஃபிட்ஸை நம்ம உணர்றோம். ஆனா நம்ம வீட்டுல இருக்கவங்க ஏன் இன்னும் நமக்கு வரலையேன்ற ஒரு ஆதங்கம். நம்ம நிலையோட அனுபவம் அவங்களுக்கு இல்லம்மா. நாம என்ன அனுபவப்பட்டோமோ நமது வாழ்க்கையில அந்த அனுபவங்கள் அவங்களுக்கு இல்லை. அந்த அனுபவம் தான் உங்களுக்கு வந்து அந்த முன்னேற்றத்தை கொடுக்கும். அந்த அனுபவம் இல்லாத போது நாம ஒரு முறை 2 முறை சொல்லலாம், வாழ்த்தலாம். நீங்க தவம் செஞ்சாலே அந்த குடும்பத்துக்கு நன்மையாக அமையும். அதனால அவங்க வரலையேன்னு ஒரு குறையாவே நினைக்காதீங்க. அந்த குறைய மீறி அவங்களோட பழகுங்க. நன்றி ஐயா, நன்றி. மிக்க நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக வெற்றி செல்வி அம்மா, வாழ்க வளமுடன்மா. அன்மியூட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசுங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. சொன்ன மெசேஜ் நல்லா மெசேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோம்யா. இது எங்க சாருக்கு வந்து உடலை இச்சிங் மாதிரி அப்படியே ஒரு தப்பா இருக்குன்றாங்க. அப்படியே லைட்டா கை வச்சு பண்ணா அப்படியே பிங்கா அப்படியே சவந்துருது ஐயா, தடிப்பு மாதிரி. தலையில கொஞ்சம் லைட்டா பொடுகு வர மாதிரி இருக்கு. அப்பப்ப போட்டு ஆயில் பண்றோம், மசாஜ் பண்ணாலும் என்ன எது பண்ணாலும் பொடுகு அப்பப்ப தலையில இருக்குயா. கோல்டு அப்பப்ப லைட்டா இருக்க மாதிரி மூக்கு இழுத்துட்டே இருக்காங்க. சிட்ரஸின் இந்த மாதிரி இது போட்டுப்பாங்க. ரன்னிங் நோஸ் எதுவுமே மூக்கு அடைக்கிற மாதிரி அப்ப லைட்டா அப்பப்ப ஏதாவது குளிச்சா சாப்பிட்டா அந்த மாதிரி வருது. அது வந்து மூச்சு மண்டலத்தோடு தொடர்புடையது, நுரையீரலோட தொடர்புடையது. சுவாச பயிற்சிகளை நல்லா செய்யுங்க, அநாகத தவம் செய்யுங்க.
அநாகத தவம் செய்யுங்க. தைராய்டு இருக்கிறவங்க விசுத்தி தவம் நல்லா செய்யுங்க. அப்ப நாளடைவில் அந்த காந்தம் வர 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 சரியாயிடும். இது வந்து உங்களுக்கு கருமையத்தால் வந்ததா அல்லது உங்க வாழ்க்கை முறையில நீங்க தவறாக பயன்படுத்தியதால வந்ததா அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. எப்படி வந்தாலும் சரி, நம்ம வேதாத்திரியம் வந்து வேறையே சரி செய்யக்கூடியது. ஒரு நாள் ஆகலாம், ஆனா நீங்க விடாமுயற்சியோட இது செய்யுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மூக்குல பிரச்சனைன்னு ஒரு அம்மா 35 வயசுல டாக்டர்கிட்ட போயிட்டு 7 வருஷமா இன்னும் டாக்டர்கிட்ட போயின்னு தான் இருக்காங்க. ஒவ்வொரு முறை போகும்போதும் இன்னும் கொஞ்சம் அதிகமான மருந்தை கொடுத்து அவங்க முகத்தையே கெடுத்து விட்டாங்க. மூக்கின் உள்ள அவங்க ரொம்ப படாத பாடுபட்டு இருக்காங்க. அப்படி அந்த நோய்க்கு தீர்வு ஆங்கில மருந்து என்பதை நினைக்காம அது அதிகமாகும் போது ஆங்கில மருந்தை பயன்படுத்தி குறைந்தவுடன் உடனடியாக பயிற்சிகளை செய்து அதை சரி செய்து கொள்வோம். அதை முடிஞ்ச வரைக்கும் தாங்கிக்குங்க. அதனால ரொம்ப இன்கன்வீனியன்ட் ஆகாத வரைக்கும் அதை கொஞ்சம் பொறுத்து கொண்டு உணவு முறைகளை மாற்றி ட்ரை பண்ணுங்க. மூச்சு பயிற்சி செய்யுங்க. நுரையீரலை நன்றாக வைத்துக் கொள்ளுங்க. வாழ்த்துக்கள். ஓகே. நன்றி நன்றி ஐயா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக கவிதாமா, வாழ்க வளமுடன்மா. நீங்க அட்மிட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசலாமா? ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன் ஐயா. எனக்கு ஒரு கேள்வி. இப்ப ப்ரீவியஸ் உங்களுக்கு சொன்னீங்க, ஆனா அதான் விஷுதி இது டைரக்டா அப்படியே பண்ணுங்களா, இல்ல நம்ம அந்த 9 சென்டர் பண்ணும் போது அதிகமா டைம் அங்க கொடுத்து பண்ணுங்களா? எந்த தவமும் அப்படியே முறைப்படி செய்வதுதான் கரெக்ட். அந்த 9 மைய தவம் செய்யும்போது அதுல கூட டைம் எடுத்துங்க. அது படிப்படியாக வரும்பொழுதுதான் அது சக்சஸ் ஆகும். நேரடியா நமது மனம் வந்து பல்வேறு விஷயங்கள்ல அலைஞ்சிட்டு அங்கெல்லாம் பார்த்துட்டு திடீர்னு உட்காந்து அந்த சென்டரை கவனிச்சா வரவே வராது. அதனால தவ நிலைக்கு வந்து மூச்சு பயிற்சி செஞ்சு, நாடி சுத்தி தண்டு செஞ்சு, ஒரு கான்சன்ட்ரேஷன் டெவலப் பண்ணிட்டு படிப்படியாக வந்து அந்த இடத்துல அதிகமா நில்லுங்க. ஒரு 5 நிமிஷம். அப்புறம் ஐயா, இந்த பஞ்சபூத நவகிரகத்தை இந்த 48 days எடுத்துட்டு இருக்காயா, அது மார்னிங் எந்திரிச்சோட ஃபர்ஸ்ட் அதை முடிச்சுக்கிறேங்க ஐயா. அதுக்கப்புறம் காய்கல்பா எக்ஸசைஸ் எல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் நம்மளோட ஆளியாரோட 9 சென்டருக்கு வரங்க ஐயா. ஓகேங்களா? பண்ணலாம். ஆனா உங்களுக்கு தவ ஆற்றல் அதிகமாக இருக்கிறது போல ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க மத்தியானமோ சாயங்காலமோ நைட்டோ ஒரு 10 நிமிஷம் சாந்தி தவம் பண்ணுங்க. பாடி ஹீட் ஆகுதுங்க ஐயா. அப்பதான் அந்த நீங்க வந்து மேல்நிலை தவங்கள்ல நம்ம உடலை வந்து விரிக்கிறீங்க, காந்த உடலை விரிக்கிறீங்க. அந்த விரிந்த நிலையிலேயே இந்த மெட்டீரியல் லைஃப்ல நம்ம வாழ முடியாது. அது சுருங்கணும். அது சுருங்கி அந்த குவாலிட்டி வந்து இப்ப மூலாதாரத்துல போய் செட்டில் ஆகணும். அப்பதான் அதோட பயனை முழுமையா அனுபவிக்க முடியும். அதனால நீங்க 2 தவம் செஞ்சிட்டீங்க அப்படின்னாக்க அது உடனடியா அது மூலாதாரத்துல தவம் செஞ்சு சாந்தி தவம் செஞ்சு அங்க கொண்டு போய் அதை சேமித்து வச்சிருங்க. எக்ஸசைஸ். அப்ப மைண்ட் பாடிலாம் நல்லா ஃப்ரீ ஆயிடும். ஓகே ஐயா. ஓகே ஐயா. இன்னொன்னு, வெரிகோஸ் வெயினுக்கு என்னங்க ஐயா பண்ணணும்? தகுந்த டாக்டரை பாருங்க. நீங்க வந்து எந்தெந்த நோய்க்கு எந்தெந்த மருத்துவம் நல்லதுன்னு கூகுள் பண்ணி பாருங்க. முதல்ல கூகுள் எப்படின்னாக்க இன்னைக்கு இந்த நிமிடம் வரையிலும் இந்த வெப்சைட்ல என்னெல்லாம் தகவல் வருதோ அந்த தகவலை உங்களுக்காக கலெக்ட் பண்ணி கொடுத்துரும். அதுக்கப்புறம் நாம தான் சூஸ் பண்ணணும். அதை கரெக்டா இல்லையா அப்படின்னு சூஸ் பண்ணணும். அதனால எந்த மருத்துவ முறையில செஞ்சா இது நல்லது, இல்ல அப்படியே விட்டா நல்லதா, அல்லது பிசியோதெரபி செஞ்சா நல்லதா, அல்லது நாமே செஞ்சா நல்லதா? ஏன்னா இந்த அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும் பார்த்துட்டு போகவே போகாதீங்க. அட்வர்டைஸ்மெண்ட் உங்களை உள்ள இழுக்கிறதுக்கு தான். 5 நிமிடத்தில் வெரிகோஸ் சரி செய்கிறேன் அப்படி இப்படின்ட்டுலாம் வரும். அதெல்லாம் நீங்க ரொம்ப செஞ்சிச்சு தான் போகணும். அது உள்ள போயிட்டீங்கன்னா அது நல்லபடியா வெளில வர்றது ரொம்ப கஷ்டம். இல்லைங்க ஐயா, இவரு சோமேந்திர ஐயா சொல்லியிருக்கேன், மருந்து வீட்டிலே செய்த மருந்து தான் போட்டு பண்ணிட்டு இருக்கேங்க ஐயா. முடிஞ்ச வரைக்கும் அதை தாக்கு பிடிங்க. அது அதிகமாக பார்த்துங்க. அதோட வாழ்ந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா அப்படியே வாழ ட்ரை பண்ணுங்க. ஏழை எளிய மக்கள்லாம் பாருங்க, பெரிய பெரிய நோயெல்லாம் வருது.
நாங்களும் ஏழைதான் ஐயா, நாங்களும் ஏழைதான். ஏதோ கடவுள் கொடுத்தது நாம இது வரைக்கும் வாழறோமேன்னு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த பணம் அதிகமா இருக்கிறவங்க தான் இந்த பணமே அவங்களுக்கு கெடுதலை பண்ணுது. இந்த ஹாஸ்பிட்டல் இன்சூரன்ஸ் உடனே பையன்ட்ட சொன்னா அவன் அங்க போ இங்க போன்னு சொல்லி, அதனால போறதுல தப்பு கிடையாது. நாம சிந்திச்சு போகணும். மகரிஷி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னாக்க, ஆங்கில மருத்துவம் என்பது ஒரு குதிரையை சாட்டையால் அடித்து ஓட்டுவது போல, மற்ற மருத்துவ முறைகள் அனைத்தும் அன்பாக சொல்லுவது போல, அன்பாக திட்டுவது போல. அப்ப நீங்க பாத்துங்க, அப்ப அந்த குதிரை தானாகவே ஓடும். அதை போய் சாட்டையால் அடிக்கணும். அதனால ரிசார்ட்டா ஆங்கில மருத்துவத்தை வச்சுங்க. சரி சரி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, நன்றிங்க அம்மா, நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் ஐயா. சிறப்புமா, ரொம்ப சிறப்பா செஞ்சீங்க. எல்லாருக்கும் பயனுள்ளதா இருந்ததுன்னு நம்புகிறேன். எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கட்டும், எல்லோரும் அமைதியாக இருக்கட்டும், தன் கடமை குடும்ப கடமைகளை செய்து வாழட்டும். அவ்வளவுதான். வாழ்த்துக்கள். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. கேள்வி பதில் நிகழ்ச்சியும் சிந்தனை விளக்கமும் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. மறுபடியும் வந்திருக்காங்க ஐயா 2 பேர், கேட்கலாங்களா ஐயா? கொடுங்க. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஏற்கனவே வந்தவங்க தான் விவோ. அம்மா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசுங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா நீங்க என்னங்க சொன்னீங்க? நவகிரக எங்க வெப்சைட் சொன்னீங்களா? சாட் பாக்ஸ்ல போட்டு நீங்க அந்த பாத்துக்கோமா. அந்த சாட் பாக்ஸ்ல என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குங்க ஐயா. அதுக்கு வாழ்க வளமுடன் கொடுங்க. கொடுத்த பிறகு யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எனக்கு அனுப்புங்க. உங்களுக்கு நவகிரக என்னமோ சொன்னீங்க? நவகிரக பவர் யூடியூப்ல டைப் பண்ணி என்னுடைய போட்டோவோட வரும். பண்ணீங்க வாட்ஸ்அப்ல நம்பர் அனுப்புங்க. அதுல நான் உங்களுக்கு புக் அனுப்புறேன். நம்பர் எழுதி வச்சிட்டேங்க ஐயா. சரி சரிங்க ஐயா. எனக்கு எனக்கு ஒரு பிரச்சனைங்க. எழுதிட்டேங்க 91760 8959. எஸ் அதேதான். சரிங்க ஐயா. எனக்கு இன்னொரு பிரச்சனை இருக்குங்க. இந்த விரல் வந்து நல்லா மடக்க முடியறது இல்லைங்கய்யா. அதுக்கு ஏதாவது என்ன செய்யணும்? நல்லா விரல மடக்கி சனி கிரகத்தின் மீது தவம் செய்யுங்க. சனிதான் நரம்பு மண்டலம் முழுமைக்கும் அதிகாரி. சரிங்க. சனி வந்து ஆழ்ந்து நிலைச்சு கொஞ்சம் கூட தவம் பண்ணுங்க எப்போதுமே. சரிங்க சரிங்க. ஆமா, ஏன்னா நரம்பு அப்படிங்கிறது ஹெவி ட்ரீட்மெண்ட் எல்லாம் எதுவும் பண்ணாதீங்க. சரிங்க. நரம்புக்கு ட்ரீட் பண்றது ரொம்ப கஷ்டமா. சரிங்க. ஆமா, அதனால அதுக்கு வந்து ஆன்மீக தீர்வு பெஸ்டா அமையும். நவகிரகத்துல ஆமா, நவகிரகத்தை 48 நாள் விடாம செய்வோம் அப்படின்னு செய்யுங்க. ஒவ்வொன்றும் சரி பண்ணிடும். அப்ப வந்து சரி, அதுதான் இதுக்கு தீர்வு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இதே போல ஒரு லேடி சமையல் ரூம்ல கிடுக்கிய வச்சு அதை தூக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இங்க மெட்ராஸ் கோயம்புத்தூர்ல இருக்கிற டாக்டர் எல்லாம் பார்த்துட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு பிரான்ச் ஹைதராபாத்ல இருக்கு, அங்கேருந்து உங்களுக்கு வீடியோ மூலமா ட்ரீட்மெண்ட் தரேன் அப்படின்லாம் சொல்லி எக்கச்சக்கமா பணத்தை வாங்கிட்டாங்க. தவிர பெரிய முன்னேற்றம் எதுவும் கிடைக்கல. ஆமா, இது எல்லாம் கொஞ்சம் பொறுத்துண்டு தொடர்ந்து இந்த நரம்புக்கு ஊக்கம் அளிக்கக்கூடிய உணவுகள் எடுத்துங்க. அத யூடியூப்ல போட்டீங்கன்னா வரும். அதே போல நவகிரக தவத்தை செய்யுங்க. ஒவ்வொரு கிரகமுமே மூளைக்கு சக்தியை கொடுக்கும். மூளையோட சக்தி தான் நரம்புக்கு சக்தியை கொடுக்கும். உங்களுக்கு வயது எவ்வளவுமா? நான் 68 சொன்னேன். 68. அப்ப நீங்க வந்து இதோட கொஞ்சம் வாழ கத்துக்க வேண்டியதுதான். இது முழுமையா சரியா வைக்க கூடாது, ஆனா ஒர்ஸ்ட் ஆகாது. அதனால தவத்தின் மூலமாவே செய்யுங்க. ஆங்கில மருத்துவத்துக்கு போகாதீங்க.
இதை சரி செய்யணும்ட்டு அப்படியே சரிங்க விட்டுடுங்க. நீ போக மாட்டேங்கய்யா. அந்த சரிங்க கிடுக்கியாவது எடுக்க முடியலன்னா யாரையாவது விட்டு எடுக்க சொல்லுங்க, அவ்வளவுதான். அப்படிதாங்க நடக்குது, அப்படிதாங்க நடக்குது. 65 வயதுக்கு மேலவே நமக்கு போனஸ் வயது தான்மா. அந்த போனஸ் வயதெல்லாம் அக்ரஸிவ் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அக்ரஸிவ் ட்ரீட்மெண்ட், அதாவது முழுமையா சரிப்படுத்தி 30 வயசுல நான் எப்படி இருந்தனோ அப்படியே வரணும்னு நினைச்சாக்க உயிர் போயிடும். அதற்கு வந்துரும். அதனால அதுக்கு போக வேண்டாம், அதை ஃப்ரீயா விட்டுருங்க அப்படியே. வாழ்த்துக்கள். சரிங்க, வாழ்க வளமுடன். நன்றிங்க, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக ஜெயக்குமாரி அம்மா, வாழ்க வளமுடன்மா. நீங்க அன்மியூட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசுங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்த்துக்கள் ஐயா, சிறப்பான விளக்கம். அதாவது ஆங்கில மருத்துவம் என்பது சாட்டையால் அடி வாங்குவது போல் மகரிஷி சொல்லியிருக்கான்னு சொல்லியிருக்கீங்க. அது தீர்வு என்பது கிடையாது, அப்போதைக்கு அது சரி செய்யுமே தவிர பின் விளைவுகள் அதிகம் அப்படின்றத உணர்த்தினீங்கய்யா. ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது இல்லம்மா, ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, ஒரு குழந்தை பிறக்கிறது, இது மாதிரி மேஜர் விஷயங்களுக்கெல்லாம் மற்ற மருத்துவங்கள் உடனடியா உபயோகப்படாது. மயக்கமாகி விழுந்துட்டாங்க, உடனே ட்ரிப்ஸ் ஏற்றணும், உடம்பு ஃபுல்லா ஒரே நீர் சத்து குறைஞ்சு போச்சு, இது எல்லாம் ஆங்கில மருத்துவம் தான். நல்லா உடலுக்கு உள்ள இருக்கிற நோய் இருக்கு பாருங்க, சரியா காது சரியா கேட்கல, என்னோட லங்ஸ்ல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு, எனக்கு மோஷன் சரியா போகல, ஜீரணம், உடல் உள்ள இருக்கு பாருங்க, இது எல்லாம் மற்ற மருத்துவ முறைகளிலும் தியானத்திலும் சரி பண்ணிக்கலாம். அதுக்கு ஆங்கில மருத்துவம் போகக்கூடாது. பிபி, சுகரு இதுக்கெல்லாம் போகவே கூடாது. இதெல்லாம் திட்டமிட்டு சதி செய்து எல்லாரையும் மனதால நோயாளி என்று முடக்கி பணம் சம்பாதிக்கும் முறை. ஹோல் பாடி டெஸ்ட் ஃப்ரீயா பண்ணா கூட பண்ணிக்கவே கூடாது. சரிங்க சரிங்க. எந்த ஹோல் பாடி டெஸ்ட் பண்ணாலும் 200 டெஸ்ட்ல 20 டெஸ்ட் ஃபால்ட்டா தான் வரும் எல்லாருக்குமே. அதுக்குள்ள மருந்து மாத்திரைகளை கொடுத்து டெஸ்ட் கொடுத்து நம்மளை பயமுறுத்தி நம்ம நோயாளியாக மாற்றி விடுவார்கள். இப்படிதாங்க எங்க வீட்டுல எடுத்துக்குங்க, எங்க பையன் ஆபீஸ்ல வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஃப்ரீ செக்அப் பண்றாங்க, ஃபுல் பாடி செக்அப் பண்றாங்க, வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருந்தாரு. நாங்க போகவே இல்லை. அதுலயே அவருக்கு ரொம்ப மன வருத்தம். ஏன்னா எங்களுக்கு தெரியும், நீங்க சொன்ன மாதிரிதான் தெரியுன்றதை விட வேண்டாம், எதுக்கு அது நல்லா இருக்கும்போது எதுக்கு பண்ணணும் அப்படின்ற நிலையில நாங்க வேண்டான்னு விட்டுட்டேங்கய்யா. அதனாலயே அவருக்கு கொஞ்சம் எங்களுக்கும் அவருக்குமே பிரச்சனை. நாங்க சொல்றதை கேட்கறது இல்ல, வயசானா நீங்க சரி பண்ணிக்கணும். கொஞ்சம் அன்பா சொல்லுங்க. நீ நல்ல நோக்கத்தோட தான் சொல்ற. நான் 150 வயசு வரைக்கும் ஆரோக்கியமா இருந்தாக்க நல்லதுன்னு நினைக்கிறேன். ஆனா நான் உனக்கு பாரமா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எல்லாம் எனக்கு தெரியுது, உனக்கு நிறைய கவலை எல்லாம் இருக்கு, உங்க ஃபேமிலி கவலை எல்லாம் இருக்கு. அதனால அம்மா அப்பா உடம்பு சரியில்லைன்னா நான் தானே பாத்துக்கணும், அதனால அவங்களை கல்லா மாத்தின்னு நினைக்கிறேன். ஆனா அதெல்லாம் அவ்வளவா சரியா படாது, எனக்கு வேணுங்கும் போது அதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ற. சரிங்க ஐயா. எனக்கு ஒரு சந்தேகங்கய்யா. பிபி இருக்குதுங்கய்யா இப்ப எங்க வீட்டுல அவருக்கு. அந்த பிபிக்கு இப்போ அவர் எங்க பையன் கூப்பிட்டு போவாதனாலதான் இந்த பிபி இவ்வளவு பிரச்சனை வந்துருச்சு. அவர் கண்ணுல கொஞ்சம் பிரச்சனை வந்துருச்சு. இப்போ 2 இயர்ஸா டேப்லெட் எடுத்துட்டு இருக்காரு. ஆக்சுவலா அவர் எல்லாம் முடிச்சிருக்காரு, ஆனா பயிற்சி காயகல்பம் மட்டும்தான் செய்யறாரு, வேற எதுவும் தியானம் கொஞ்சம் செய்யறாரு, அவ்வளவுதான். மத்தபடி எதுவும் செய்யறது இல்ல. அவருக்கு என்ன பண்ணி அந்த மாத்திரை போடாத நிலையில அவர் கொண்டு வரலாங்க? ஏஜ் எவ்வளவுமா அவருக்கு? 67ங்கய்யா, ரன்னிங் 67. அப்ப ஓரளவுக்கு கொஞ்சம் மருந்துகளை தான் எடுத்துக்கணும் அவரு, வேற வழி கிடையாது. தியானத்தை தியானம் செஞ்சா தியானத்துக்கு வயசு கிடையாதுமா, மனதுக்கு வயசே கிடையாது, எந்த வயதிலும் தியானம் பண்ணலாம். ஆனா அவருக்கு அது அவ்வளோவா ஒத்துக்கல, வரல அப்படின்னா அப்படியே ஃப்ரீயா விட்டுடுங்க. நீங்க வாழ்த்துங்க, அதான் செய்ய முடியும். மருந்துகளை முடிஞ்ச குறைச்சு சாப்பிட சொல்லுங்க. ஒரேடியா விட்டுட்டாலும் மறுபடியும் வந்தா டாக்டர்கிட்ட போனா இவர் மருந்தை விட்டுறதுனாலதான் வந்தது பையனை வச்சுட்டே சொல்லுவாரு, நம்ம மேலதான் பழிய போடுவாரு. அதனால இதெல்லாம் வயது ஆனதோட ஒரு டிபெண்டன்சிமா. ஒரேடியா தைரியமா நீ உன் வேலையை பாருன்னு நான் சொல்ல முடியாது. அதனால இதெல்லாம் முன்ன பின்ன அப்படி அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போய் வேற வழி இல்லம்மா. வாழ்த்துக்கள். நன்றிங்கய்யா, சிறப்பான விளக்கம். வயசா இருந்தா நான் கம்பல் பண்ணுவேன், வேதாத்திரியத்துக்கு வர சொல்லி
உட்கார சொல்லுங்க. 6 மாசத்துல இந்த பிபி நிச்சயமா சரியில்லைன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு நான் சொல்லுவேன். சரிங்க சரிங்க 67 68ன்றீங்க. அப்ப அவங்களை சரிங்க போய் சிரமப்படுத்தக்கூடாது, அனாவசியமா சிரமப்படுத்தக்கூடாது. அப்படியே விட்டுருங்க ஃப்ரீயா. சரிங்க. சிறப்புங்க. சிறப்பான பதில், சிறப்பான விளக்கம் ஐயா. ரொம்ப ஓகே. சிறப்பான பதில் சொன்ன. அதாவது கவலைய கவலைப்படாதீங்க. வருத்தப்பட்டா என்ன வரப்போகுது? அதற்கான ஒரு தீர்வு மட்டும் கண்டுபிடிங்கன்னு சொன்னீங்க. ரொம்ப சிறப்புங்கய்யா. வாழ்க வளமுடன். இறையருளும் குருவருளும் துணை புரியட்டும் ஐயா. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக அமுதா அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. அட்மிட் பண்ணிட்டு ஐயா கிட்ட திருநெல்வேலியிலிருந்து பேசுறேன். வாழ்க வளமுடன்யா. நன்றியா. வாழ்க வளமுடன். வாழ்க நல்ல வளமுடன். பதிவுயா, நல்ல பதிவு. வாழ்த்துக்கள் சொல்லதான் கூப்பிட்டேங்க. நன்றியா. நான் என்னென்ன கேட்க நினைச்சேனோ அவங்க முன்னாடி உள்ளவங்க எல்லாம் கேட்டாங்க. நன்றி. நல்ல பதில். வேதாத்திரியை பின்பற்றுகிற அனைவரும் நோய்கள் குறைந்து வாழ வேண்டும். 1. 2வது, நோய்களுக்கு பயப்படாமல் வாழ வேண்டும். 3வது, ஆங்கில மருத்துவத்தை முடிந்த அளவுக்கு தேவைப்பட்டாலன்றி தவிர்க்க வேண்டும். இப்படி உணவு முறையில் மாற்றம் செய்து கொண்டு வாழ்ந்து காமிக்க வேண்டும். வாழ்ந்து காமிக்க. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நான் ஒரு டேப்லெட் கூட சாப்பிடல. இது ஃபாலோ பண்றதுனால கிடைக்கிற பெருமை. ஆனா மற்ற மருத்துவ முறைகளை நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். அப்ப தேவைப்படும் போது திரிப்பலா சாப்பிடுறேன், கடுக்காய் பவுடர் சாப்பிடுறேன். அதெல்லாம் ஒரு 10 நாள் சாப்பிட்டு நிறுத்திடுவேன். ஆமா, கொஞ்சம் இன்கன்வீனியன்டா இருந்தா அந்த மாதிரி மாத்திரைகள்லாம் நம்ம ஒன்றும் ஆபத்தே கிடையாது. நோய் இல்லாமல் அதை சாப்பிட்டா கூட தவறு பண்ணாது. ஆமா, நான் உண்மைதாங்க. கரெக்ட் தான். நான் அதே போலதான் இருக்கேங்க. நன்றியா. பேசுனது ரொம்ப சந்தோஷம். வாழ்க வளமுடன். பார்த்தது பேசுனது ரொம்ப சந்தோஷம். ஆமா, எல்லாருக்கும் போனாதானே உலகம் மாறும். ரொம்ப நன்றி. அப்ப வேதாத்திரியம் எந்த அளவுக்கு பரவி இருக்கு பாருங்க. இப்ப ஓட்டணும். அதனாலதானே உங்க பிளாட்டுக்கே ஓல் டெஸ்ட் எடுக்கிறேன், உங்க வீட்டுக்கே டெஸ்ட் எடுக்கிறேன். ஏன் இப்படி வரானுங்க அப்படின்னா எல்லாம் இது நல்லா பரவிடுத்து வேதாத்திரியம். அப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு ஆங்கில மருத்துவம்லாம் தேவைப்பட்டாதான் எடுத்துக்கணும்ட்டு. நாமளா போய் பண்ணக்கூடாது, பணம் இருக்குன்ட்டு. அப்ப அவன் என்ன பண்றான், உங்க வீட்டுக்கு வரேன், பிளாட்டுக்கு வரேன், இலவசமா 299 ரூபாய்க்கு எடுக்கிறேன் அப்படின்ட்டு நான் 4-5 ஃபால்ட்டை சொல்லிட்டு உங்களை நோயாளி அவனோட அவன் கோடிக்கணக்கில் வச்சிருக்கிற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கெல்லாம் எப்பமா வேலை கொடுக்கறது? இது மாதிரி பயந்து போன ஆளுங்க போனாதானே வேலை கிடைக்குவாங்க. பாருங்க, இது ஒரு பெரிய டேஞ்சரஸ் சைக்கிள். இதுக்குள்ள விழாம நம்ம குரு அருளால நம்ம தப்பிச்சுக்கணும். நன்றியா, ரொம்ப நன்றியா. வாழ்க வளமுடன். தேங்க்யூ. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். மீண்டும் ஜெயக்குமாரி அம்மா, நீங்க அன்மிட் பண்ணிட்டு ஐயா கிட்ட சுருக்கமா கேளுங்கம்மா உங்க கேள்வி. வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றிமா ஐயா. எனக்கு ஒரு சந்தேகம். இப்ப திரிபலா மாத்திரை சொன்னீங்க இல்லைங்கய்யா, அது ரெகுலரா எடுத்துக்க கூடாதுங்களா ஐயா? நைட்டு படுக்கும்போது 2 அத பத்திதான் எனக்கு நாலேஜே கிடையாது. அத ஒரு சித்த மருத்துவ டாக்டர் சொல்லுவாரு, அதுபடி நான் கேட்பேன். அதே போல நீங்க ஒரு சித்த மருத்துவ டாக்டர் பிடிங்க. சரிங்க. அவங்க என்ன சொல்றாங்களோ அதுபடி கேளுங்க. எனக்கு அதெல்லாம் சுத்தமா நாலேஜ் கிடையாது. ரொம்ப இன்கன்வீனியன்ட் ஆச்சு, வயிறு பிரச்சனையா இருக்குன்னா அவருக்கு ஃபோன் பண்ணுவேன். அவர் இது ஒரு டோஸ் எடுத்துங்க சார், காலம்பரை 2, சாயங்காலம் 2, ஒரு வாரம் எடுத்துங்க, ரிலீவ் ஆயிடும் அப்படின்பாரு. ரிலீவ் ஆயிடும், அவ்வளவுதான். அது மாதிரி ஒரு டாக்டரை ஐடென்டிஃபை பண்ணி வச்சுங்க, ஒரு நல்ல டாக்டரை. சரிங்க. நம்ம மற்றபடி நிறைய டாக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்களெல்லாம் நீங்க கன்சல்ட் செய்யுங்க, அவங்களெல்லாம் வச்சுங்க. ஓகேமா. மன்றத்தோட கொண்டாடுறதுங்க, நல்ல நண்பர்களை ஏற்படுத்தி கொள்ளுங்க. இந்த சமுதாயத்துல கிட்டத்தட்ட ஒரு 70% தீமைகள் தான் இருக்கு, 30% இன்னும் நன்மைகள் இருக்கு. அந்த நன்மைகளை எடுத்து அந்த நன்மையான விஷயங்களோடையே தொடர்பு வச்சுட்டு ஒரு மகிழ்ச்சியான வாழ்வை வாழ்வோம். வாழ்த்துக்கள். நன்றிங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிங்க. ஒருத்தரோட கேள்வி எல்லாருக்கும் அது பயனுள்ளதா இருந்திருக்குங்க ஐயா. ஒரு கேள்வியால நீங்க நிறைய பதில், அது எப்படி அந்த வியாதிக்கு ஒரு தீர்வு, எப்படி எல்லாம் நம்ம பயிற்சிகள் செய்யணும் அப்படின்றதையும், எதுக்கும் நம்ம பயப்படாம இருந்தாவே அந்த நோய் சரியாயிடும் நம்ம பயிற்சிகள் முறையா செய்யும் போது. ரொம்ப சிறப்புங்க ஐயா.
வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நிறைவு செஞ்சுக்கலாமா ஐயா? நிறைவு செஞ்சிருங்க. நம் கடமை அறவாழ்வின்